ஷவ்வால் மாதம் இது நம்முடைய சிலர் இன்னும் 6 நோன்புகளை விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதம் முழுவதும் 6 நோன்புகளை முடிக்கிறார். பரவாயில்ல கல்லாவாக இருந்தால் எப்போ வேண்டாம் வருஷம் போனா வைக்கலாம். அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, 6 நோன்பு குஞ்சு வைக்கணுமா, எங்களுக்கு கல்லாவான குஞ்சு வைக்கணுமா? கல்லாவான நோன்பு இன்னும் 16 ஷாபான் மாதம் வைக்கலாம். அதனால ஷவ்வால் 6 நோன்பு மாத்திரம் வாரத்தோறும் நடக்கிற நிகழ்ச்சிகள் இந்த வாரம் நமது விருந்தினராக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் அறிமுகமான, அவங்களை அறிமுகப்படுத்த தேவையில்லை, பல நாட்கள் நம்மோடு பேசியிருக்கிறார்கள், பல தடவை பேசியிருக்கிறார்கள். அறிமுகம் இருந்தாலும் மரியாதைக்கு அவர்களுக்கு அவருடைய பெயர் சொல்லி அறிகிறேன். மகளராகவும் பேராசிரியராகவும் பன்முக திறமையாளராகவும் இங்கு பணியாற்றக்கூடிய இந்த அவைக்கு அழைச்சி டிக்டாக்ல பரவாயில்ல. வாங்க சொல்லும்போது ஸ்டாப் பண்ணி அப்புறம் டீ டைம் கொடுத்துருக்கோம். அப்புறம் السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام يعدلوا هو أقرب للتقوى. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வாராக. ஆமீன். இன்று இந்த கம்மமாண்டா மதரசாவில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்துவதற்கான
வாய்ப்பினை வழங்கிய வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்குருலில்லாஹ். இன்று ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, அனைத்திலும் நேர்மை, இன்டெகிரிட்டி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். அனைத்திலும் நேர்மை என்ற ஒரு தலைப்பு. இது நாம் எப்படி வாழ வேண்டும், ஒவ்வொரு காரியத்திலேயும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தலைப்பு இது. உறவு என்று வரும் பொழுது, அந்நியர்கள் என்று வரும் பொழுது, அண்டை வீட்டார் என்று வரும் பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வரும் பொழுது, சம்பந்தம் சாவடி என்று வரும் பொழுது, இப்படி எந்த ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டாலும் இதில் நேர்மையை நாம் பேண வேண்டும். அது எத்தகையது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கும் முறையாக இன்ஷா அல்லாஹ் இந்த உரை அமையும். இந்த உரையின் வழியாக வல்ல அல்லாஹ் நமது ஈமானை பலப்படுத்துவானாக, நம்முடைய சொல் செயல்களில் தூய்மையை தருவானாக. நேர்மை என்பது சமூகத்தில் இன்று விலகி செல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் எனக்கு சொந்தக்காரர்கள், ஒருத்தர் சொந்தக்காரர்லாம் இல்லை, யாரோ ஒருத்தர். அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இப்போது அந்த பிரச்சனைக்கு நான் உள்ளே வருகிறேன். அந்த ரெண்டு பேரும் என்ன கூப்பிடுறாங்க, வாங்க இந்த பிரச்சனையை நீங்க தீர்த்து வைங்க அப்படின்னு என்ன அழைக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன். போன போது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்பதை நான் பார்க்கிறேன், புரிகிறேன். என்னுடைய உறவை சார்ந்தவரிடத்திலே பிழை இருக்கிறது, தவறு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். இப்போது நான் எப்படி நடந்து கொள்வேன்? நம்ம எப்படி நடந்து கொள்வோம்? சிரமமான விஷயமா இல்லையா? இப்ப என் உறவை பார்த்து நான் சொல்றேன், என்னுடைய உறவுக்காரரை பார்த்து நான் சொல்றேன், மாமா மச்சான் யாரோ ஒருத்தர், இல்ல நீங்க தப்பு பண்ணி இருக்கிறீங்க, உங்க மேலதான் மிஸ்டேக்கு அப்படின்னு சொன்னா அன்றோடு அந்த உறவு முடிந்து போய்விடும். நான் யாரோ அவர் யாரோ, இப்படி இன்னைக்கு நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? பேச முடிகிறதா? ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தும். அதே சமயம் அவரிடத்தில் பிழை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பிழையை நாம் என்ன செய்வோம்? தெளிவா சொல்லுவோம். இல்ல உங்க மேலதான் மிஸ்டேக், நீங்க தப்பா நடந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே அவர் மேலதான் மிஸ்டேக், மற்றவர் மேல நம்முடைய உறவு சரியாதான் நடந்திருக்கிறார். இப்ப நமக்கு ஒரு மாறம் குறையுது. உறவாக இருந்தால் உறவுக்காரர் தப்பு பண்ணி இருந்தா இனி அவர்கிட்ட போய் நீங்க தப்பு பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த உறவு முறிஞ்சு போயிடும். பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று இல்லையா இருக்கிறாங்க. அது ரொம்ப ரேர், ரொம்ப 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 குறைவு. நாங்கெல்லாம் நிறைய விஷயங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம், சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி சந்திச்சதனுடைய வெளிப்பாடுதான் இந்த உரை என்று சொன்னாலும் அது தவறில்லை. அவ்வளவு சங்கடத்திற்குள் நாங்கள் ஆளாகுவோம். எனவே அந்த உறவு பிழை இருந்தால் அந்த உறவிலே நீங்க தான் தப்பு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உறவை விட்டும் அவர்கள் நம்ம விலகி கொள்றாங்க, நம்ம விட்டு விலகிக்கிறாங்க. மிஸ்டேக் அங்க இருக்கு. உறவு நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய உறவினர் அவர் பிழையா நடக்க இல்லை, சரியா தான் நடந்திருக்காரு என்று வைத்துக் கொண்டால் ஒரு வகையில நமக்கு ஒரு நிம்மதி இல்லையா? சரி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, அவர் தான் தப்பா நடந்திருக்கிறாரு, நீங்க தான் தப்பா நடந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது என்ன வரும்? அவர் சொந்தக்காரர், அதுக்காக அவர் சார்ந்து பேசுறாருன்னு வரும் இல்லையா? இந்த நீதி நேர்மை என்பது லேஸ் இல்லை. நீதியாக நடப்பது, நேர்மையாக நடப்பது என்பது அவ்வளவு லேசான ஒரு காரியம் அல்ல. அது இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாங்க, யா ரப்பி நீ நாளை கியாமத்தில் எப்படி நீதி செலுத்துவாய்னு கேட்கிறாங்க.
நீதி செலுத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. நம்ம நினைக்கிறோம் ஆமா அவர் 2 பேரை கூப்பிட்டு வந்து நம்ம சமரசம் பண்ணிட்டு விட்டுறோம். இல்லை சகோதரர்களே, உதாரணத்துக்கு இன்னொன்றை நான் சொல்றேன்னு வைங்க. ஒரு பொருள், அந்த பொருளை ஒருத்தர் வாங்க போற, என்ன கூப்பிடுற, அதிலிருந்து வாங்க இந்த கொஞ்சம் ஒரு சாமான் வாங்கணும் அப்படின்னு ஒரு பொருளை வாங்கிட்டு வர்ற. நானும் போறேன், போய் வாங்கிட்டோம். அந்த பொருளை வாங்கியாச்சு. இவருடைய பொருளுங்கிறது எனக்கு தெரியும், அவர் தான் வாங்குறாரு. நானும் போய் இருக்கிறேன், கண்ணால பாக்குறேன், காசை கொடுக்கிறாரு, வாங்கியாச்சு. 2 நாள் அந்த பொருளை தொலைச்சிட்டாரு, காணாக்கிட்டாரு. தொலைந்த அந்த பொருளை இன்னொரு எடுத்து இருக்கிறார். இப்ப அவர் எடுத்ததை இவர் பார்த்துட்டார். அவரை வச்சிருக்கிறாங்க பார்த்து, இது என்னுடைய பொருள் அல்லவா, நான் இதை காணாக்கிட்டேன், இந்த இடத்துல காணா போச்சு, தொலைச்சு போட்டேன் அப்படிங்கும் போது இல்ல இல்ல இது என்னுடைய இதுங்கிற 2 பேருக்கு இடையிலையும் வாக்குவாதங்கள் இருக்கிறது. அப்படின்னா நம்ம ஹசரத்துட்ட போவோம் அப்படின்னு எங்கிட்ட வர்றாரு. இப்ப நான் எப்படி தீர்ப்பு செய்யணும் கொஞ்சம் யோசிங்க. ஷரியா என்ன சொல்லுகிறது, எப்படி நடுநிலை பேணுவது, எப்படி நேர்மையை பேணுவது. எல்லா நிலைகளிலும் அனைத்திலும் நேர்மை என்று வரும்போது எல்லாத்திலையும் இருக்கணும் நேர்மை. இப்ப அவர் வர்றார், வந்தவர் சொல்றாரு, ஹஸ்ரத் நானும் நீங்களும் சேர்ந்து தானே போனோம், இந்த பொருளை நாம 2 பேரும் தானே வாங்கணும். நான் வாங்கும் போது என்னோடு நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் சாட்சி இல்லையா? நீங்கள் சாட்சியாக இருந்தீர்கள் தானே என்று கேட்டால் நான் சாட்சியாக போக முடியுமா? ஒரு நீதிபதி சாட்சியாக வர முடியாது. ஒரு ஜட்ஜி எங்கேயாவது சாட்சியா வருவாரா? நீதிபதிகள் இடத்துல சாட்சிகளை கொண்டு வரணும். நீதிபதிகள் இடத்துல சாட்சிகளை கொண்டு வரணும். நமக்கு பார்க்கறதுக்கு இது லேசா தெரியும். நீங்க தானே பாத்தீங்க, கண்ணால பார்த்தது தானே, அப்படி வாங்கி கொடுக்க வேண்டியது என்ன? அது செய்ய முடியாது. அது வேறு விளைவுகளை ஏற்படுத்தும், வேறு பிரச்சனைகளில். இஸ்லாம் ஒரு தூர நோக்க பார்வையுடைய மார்க்கம். இந்த ஷரியா இருக்க ரொம்ப அழகான மார்க்கம், ரொம்ப நீதி நேர்மையான மார்க்கம் அது. இப்ப இந்த பிரச்சனையை அவர் என்னிடத்துல கொண்டு வந்த பொழுது நான் எப்படி இந்த பிரச்சனையை அணுகுவது? அனைத்திலும் நேர்மை என்றால் இதில் நேர்மை என்ன? இந்த பொருள் இந்த நபருக்கு உரியது என்பது எனக்கு தெரியும். நான் சாட்சியாக போக முடியாது. 2 பேரும் என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, நான் ஜட்ஜி. இப்போ தீர்வுக்காக என்னை நோக்கி வந்திருக்கிறார்கள். வேற ஒருத்தடத்துல போய் என்னை சாட்சியாக கூப்பிட்டா நான் பேசலாம். ஆமாம் இது இவருடையது, நான் அவர் வாங்குவதற்கு நானும் கூட போனேன், நான் அந்த பொருளை வாங்குவதை நான் பார்த்தேன், நான் சாட்சி அளிக்கிறேன் என்று சொல்ல முடியும். இன்னொரு நபர் ஜட்ஜியாக இருந்தார், சமரசம் செய்வதாக இருந்தார், தீர்ப்பு செய்வதாக இருந்தார். ஆனால் நான் தீர்ப்பு செய்யக்கூடியவனாக இருக்கும் பொழுது நான் சாட்சியாளனாக வர முடியாது. நான் நினைத்ததை வைத்து தீர்ப்பு செய்ய முடியாது. என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொன்ன பாருங்க, நான் வந்தேன் போனேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எங்கிட்ட ஜட்ஜா வந்திருக்கிறீங்க, என்ன ஜட்ஜா ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அப்படி வந்தீங்கன்னா நீங்க வாங்கினீங்கிறதுக்கு வேற சாட்சிகளை கொண்டு வாங்க. இது உங்களுடைய பொருள் என்பதற்கு வேறு சாட்சிகளை கொண்டு வரணும். சாட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா? வேற யாராவது சாட்சி இருக்கிறாங்களா? உங்களுடைய பொருள் இதுதான், உங்களுடைய பொருள் தான் என்பதற்கு உங்களிடத்திலும் சாட்சி இருக்கிறதா? அவர் அந்த பொருளை வச்சுட்டு இருக்கிற கையில இருக்கிற அவருக்கு பொருள், இவரிடத்துல பொருள் இல்லை. வாங்குறவர் இடத்துல கையில பொருள் இல்லை, தொலைத்து போய் வேறு ஒருத்தர் எடுத்துக்கொண்டார், அவர் கையில போய் பொருள் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நான் ஜட்ஜாக இருக்கிறேன். இப்ப நான் கேட்க வேண்டியது, உங்களுக்கான சாட்சிகள் ஆதாரங்கள் என்ன? என்னை ஆதாரப்படுத்த முடியாது, என்னை சாட்சியாக கொண்டு வர முடியாது. என்னை சாட்சியாக நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் இருவரும் சேர்ந்து என்னை தீர்ப்பாளராக நியமித்ததற்கு பிறகு நான் சாட்சியாளன் அல்ல. எனவே வேறு சாட்சி உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு நான் கேட்கணும். அந்த 2 பேருமே சொல்றாங்க எங்கள்கிட்ட வேற சாட்சி இல்ல. இப்ப நான் எப்படி தீர்ப்பு செய்யறது? அல்லது அந்த 2 பேரும் வேறு சாட்சிகளை கொண்டு வர்றாங்க. அவரும் ஒரு சாட்சியை கொண்டு வர்றாரு, இவரும் ஒரு சாட்சியை கொண்டு வர்றாரு. ஆளுக்கு ஒரு சம சாட்சி. அவர் சொல்றாரு, ஆமாம் இது இவருடையதுதான், இவர் வாங்கி அந்த பொருளை கிட்ட காட்டினாரு, நேற்று வைத்திருந்தாரு, கையில வச்சிருந்தாரு, அதை உபயோகித்தாரு, போகும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் எடுத்திருக்க கூடும், இது அவருடையது அல்ல இவருடையதான் என்று இவர் சொல்கிறார்.
ஆனால் அவருடைய சாட்சி சொல்கிறார், இல்ல இவர் 2 நாளா இவர் கையில வைத்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன், இவர் தான் உபயோகித்துக் கொண்டிருந்தார், இது இவருடையதுதான் என்றோ அல்லது இவர் தான் கடையில் போய் வாங்கியதை நான் பார்த்தேன் என்று பொய்யாகவும் சாட்சி சொல்கிறார். எப்படியும் சாட்சி சொல்றார். அது உண்மையான சாட்சியா இருக்கட்டும், பொய்யான சாட்சியா இருக்கட்டும், சாட்சி வந்துருச்சு. 2 பேரும் சமநிலையில் இருக்கிறாங்க. ஒண்ணு 2 பேருக்குமே சாட்சி இல்லை, அல்லது 2 பேரும் ஆளுக்கு ஒரு சாட்சியை கொண்டு வருவாங்க. இப்ப எப்படி தீர்மானிக்கிறது? ஜட்ஜி என்ன தீர்மானிக்கணும்? சாட்சிகளை கொண்டு வருவதிலும் சமநிலை, அல்லது சாட்சி இல்லை என்ற நிலையிலேயும் சமநிலை என்று வந்தால் 3வது நிலை என்ன தெரியுமா? யாருடைய கையில் பொருள் இருக்கிறதோ அவருக்குத்தான் தீர்மானம். இந்த பொருள் அவர் கையில இருக்கு. யார் கையில இருக்கு? வாங்குறவர் கையில இல்ல, எடுத்தவர் கையில இருக்கு. எனவே இந்த பொருளுக்கு உரியது அவர்தான். இப்படித்தான் சாட்சி செய்ய முடியும். இது சங்கடமாக இல்லையா? எனக்கு தெரியும் அது அவருக்கு உரியது இல்லை என்று. ஆனால் எனக்கு ஒரு ஜட்ஜு நான் தெரிந்ததை வைத்து தீர்ப்பு செய்ய ஆரம்பித்தால் பின்னால் ஏற்படக்கூடிய நீதித்துறையில் பெரும் பிளவும் சங்கடமும் ஏற்பட்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஒரு பொருளை 2 பேரும் சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த அடிப்படையில இது அவங்க சொல்லி தந்தது, அவங்க வழிகாட்டியது, அந்த அடிப்படையில தீர்மானம் செஞ்சுட்டாங்க. தீர்மானம் செய்துட்டு இன்னொன்னு முடிச்சுட்டாங்க. இந்த பொருள் உன் கையில இருக்குது, அதனால உனக்கு நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு கையில கொடுத்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது உனக்கு உரியதா இல்லையா என்பது உனக்கு தெரியும் தானே? அவருக்கு தெரியுமா இல்லையா? 2 பேருக்குமே தெரியும். இந்த பொருளை நீ கையில் வைத்திருக்கிறாய், இருவருக்கும் சாட்சி இல்லை, கையில் வைத்திருப்பதால் இந்த பொருளை நான் உனக்கு தந்து விட்டேன், உனக்கு உரியது என்று நான் தீர்மானிக்கிறேன். ஆனால் இது உனக்கு உரியதா இல்லையா என்பது உனக்கே தெரியும். இது தப்பான பொருளாக இருந்தால், அவருடைய பொருளாக இருந்தால், உன்னுடைய பொருளாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்விடத்தில் பெரும் குற்றவாளியாக இருப்பாய், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பினான். இதுதான் தீர்மானம். அருமையானவர்களே, இது சம்பந்தமா தகவல்களை நிறைய சொல்ல இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் எனக்குரிய நேரத்தில். எனவே ஒரு நடுநிலை பேணுவது என்பது ஒரு சங்கடமான ஒரு நிலைதான். அப்ப நான் எல்லாம் தீர்மானம் முடிஞ்சதுக்கு பின்னால அவர் கேட்பாரு, என்னோட நண்பர் தானே அவர், அவரோட தானே நான் போய் அந்த பொருளை வாங்கினேன், என்ன ஹஸ்ரத் நீங்க ஒரு ஆலிமா இருந்துகிட்டு ஒரு ஹஸ்ரத்தா இருந்துகிட்டு இந்த பொருள் எனக்குரியது என்று தெரிந்தும் கூட அவங்க தீர்மானிச்சிட்டீங்களே, அவர் கையில கொடுத்துட்டீங்களே கேட்பாரா இல்லையா? அதுதான் ஷரியா. சில சமயம் ஷரியத்தினுடைய அடிப்படையில் செயல்படுவது என்பது நமக்கு சங்கடமாக இருந்தாலும் அதுதான் தீர்வினுடைய வழி. அல்லாஹ் ரசூல் சொன்னது என்ற அடிப்படையில வாழணும். உறவுகள் என்பதற்காக அவர்களை சார்ந்து நிற்பதோ, நட்பு என்பதற்காக சார்ந்து நிற்பதோ, அல்லது இவருக்கு எதிராக நாம் தீர்ப்பு செய்தால் என்னுடைய பிசினஸ் முடங்கி போய்விடும், நாங்க பார்ட்னரா இருக்கிறோம், பிசினஸ் முடங்கி போயிடும், அப்படிலாம் நிறைய தான் இல்லையா? எல்லா இடத்திலேயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிடும். அந்த சமயங்களில் இந்த நீதி நேர்மையிலிருந்து அறவே தவறாமல் நடப்பது என்பது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அப்படி ஒரு நேர்மையான ஒரு நீதிபதியாக, நீதிபதினா கோர்ட்ல இருக்கிறத மட்டும் சொல்லல, நானும் தான் நீங்களும் தான் இருக்கலாம். ஒரு பிரச்சனை உங்ககிட்ட வருதுன்னா நீங்க நீதி செலுத்தணும். எனக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். அந்த சப்ஜெக்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ஆனால் ஹக்கு என்னவோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அது சாதகமா பாதகமா என்றெல்லாம் பார்க்காமல் எது நடுநிலையோ, எது நீதியோ, எது நேர்மையோ அந்த அடிப்படையில் செயல்படும். அது அவ்வளவு சாதாரணமானது இல்லை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹி அலா மனாபிரின் மின் நூர் அலா யமீனிர் ரஹ்மான். யார் நீதியோடு நேர்மையோடு நடக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறு உலகத்தில் ஒளியினால் ஆன ஒரு மேடை, மெம்பர், இந்த இதுல ஒரு மேடை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒளியினால் ஆன ஒரு மெம்பர், ஒரு மேடை அவருக்கு போடப்படும். அந்த மேடை எங்க இருக்கு தெரியுமா? அதான் சப்ஜெக்ட். மேடைங்கிறது ஒளியினால் ஆன மேடை என்பது அந்த நூறாணியத்தான மேடை. அந்த ஒளியினால் ஆன மேடை என்பதே ஒரு பெரிய விஷயமாக இருந்தாலும் அந்த மேடை எங்க இருக்கும் என்பதை சொல்லலாம். அலா யமீனிர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு வலது பக்கத்துல இருக்கும்.
அல்லாவுக்கு பக்கத்துல கொண்டு ஒரு மேடையை போடப்படுதுன்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மினிஸ்டர் வர்றாரு, அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துக்கிறது, போட்டோ எடுக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய ஆர்வமா இருக்கு. ஒரு பிரதமர் வர்றாரு, ஜனாதிபதி வர்றாரு அப்படின்னா அவருக்கு பக்கத்துல உட்கார்றதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய முயற்சி நடக்கும். எடுத்து அதை எத்தனை பேருக்கு அவன் அனுப்புவான். பச்சா அவர் வந்தாரு, மினிஸ்டர் வந்தாரு, அவருக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன் பாரு, எனக்கு அவரோட எனக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். இங்கே அசைக்க முடியாத ஆட்சிக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய இந்த வையகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிகளை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்க அல்லாஹ், அத்தகைய ரப்புக்கு வலது பக்கத்திலே மெம்பரிலே அவர் அமைக்கப்படுகிறார். யார்? அந்த நேர்மையாளர், நீதியாளர். எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இதே அடிப்படையில் ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், அது ஆட்சி காலம், அவங்கதான் ஜனாதிபதி. இந்த விரிந்த அரசுக்கு அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய அரசினுடைய ஒரே ஜனாதிபதி சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரலியல்லாஹு தஆலா 4வது கலீஃபாவா இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஜனாதிபதினா ராணுவம் அவங்க கையில இருக்குது, நாட்டினுடைய எக்கனாமிக் பொருளாதார பொக்கிஷம் அவங்க கையில இருக்குது, சாவி அவங்க கையில இருக்கு, நாட்டினுடைய நிர்வாகம் அவங்க கையில இருக்குது, நீதித்துறை அவர்களுடைய கையில இருக்கிறது இல்லையா? எல்லாமே அவங்க தானே. அவங்க என்ன நினைச்சாலும் ஒரு நீதி அரசரை மாற்ற முடியும், ஒரு ஜட்ஜை மாற்ற முடியும், ஒரு கோர்ட்டினுடைய இடத்தை மாற்ற முடியும், ராணுவத்தை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு கொண்டு போக முடியும். அத்துணை வல்லமையும் சக்தியும் ஆற்றலும் இருக்குது. இந்த நிலையில அவங்க என்னன்னா, ஒரு நாள் ஒரு சந்தைக்கு, ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஜனாதிபதி எல்லாம் மார்க்கெட்டுக்கு போவாங்கன்னா போவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு போவாங்களா? அப்படி அவங்களுக்கு கைக்கு ஒரு ஆளு, காலுக்கு ஒரு ஆளு, ஏவலுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, செக்யூரிட்டிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த எந்த செக்யூரிட்டியும் அங்க இருக்க மாட்டாங்க. அவங்க நேரம் போயிடுவாங்க. போகும்போது ஏதோ ஒரு பொருளை வாங்கணும் போன்னு பார்த்தா அங்க ஒரு யூதன் ஒரு கேடயம், அந்த கவசம், அந்த கவசத்தை வித்து கொண்டிருக்கிறான். அந்த யுத்த களங்களிலே எதிரிகளினுடைய தாக்குதல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, தாக்குதல் நம்ம மேல பண்றக்கூடாது, அம்புகள் ஈட்டிகள் பண்றக்கூடாது, என்ன செய்வாங்க, கவசம் போடுவோமா இல்லையா, அந்த இரும்பு கவசம். அந்த கவசத்தை ஒரு யூதன் வித்து கொண்டிருக்கிறான். அது யாருடைய கவசம்னா இவங்க கவசம் தான், அலிநாயகத்துடைய கவசம். ஜமல் யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடந்தது, ஒட்டக யுத்தம் அதற்கு பேர். ஜமல் யுத்தம் என்று ஒரு பிரபல்யமான யுத்தம். அந்த யுத்தத்திற்கு அவர்கள் போகும்போது எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய உடைமையிலிருந்து அது தவறி ஒரு இடத்துல விழுந்துட்டு கொஞ்சம் தூரம் போக பாக்குறாங்க. ஆஹா, நம்முடைய அந்த கேடயம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன செய்யறாங்க, தேடி வந்து பாக்குறாங்க. இல்ல, அதுக்குள்ள யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இவன் வித்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவங்க யூதர்கிட்ட போய் சொன்னாங்க, ஏம்பா இது என்னுடையதுப்பா, என்னுடையது இது, அதெல்லாம் கிடையாது, இது ஏன் இது நான் விற்கிறது கொண்டு வந்திருக்கிறேன், என்ன உங்களுடைய இது நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. யாரை பார்த்து? ஜனாதிபதி பார்த்து பேச முடியுமா? ஒரு சாதாரண எம்எல்ஏ பேச முடியுமா? ஒரு கவுன்சிலரை பேச முடியுமா? முழு ராணுவத்தையும் கையில வச்சுட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட சொல்ற அள்ள முடியாது, இது என்னுடையது அப்படிங்கிறான். ரெண்டு பேருக்கு கையில வாங்குறது இல்லப்பா, இது நான் இந்த காலத்துல ஜமல் யுத்தத்திற்காக நான் செல்லும் போது இந்த பகுதியில மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு விருப்பமான ஒரு கேடயம் அது. அவங்களுக்கு அது ஒரு பிரியமான ஒரு கேடயமா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது என்னிடத்துல ஒப்படைக்கு சொல்றாங்க, முடியாது, இது ஒன்றுபடையது இல்லை, இது என்னுடையது. அப்ப கோர்ட்ல தான் போய் தீர்மானிக்கணும். ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வராங்க. யூத மனசு நினைக்கிறான், கோர்ட் யாருக்கு சாதகமா தீர்ப்பளிக்கும்? அவங்க ஜனாதிபதி, நான் சாதாரணமா நாட்டுல உள்ள ஒரு பிரஜை, ஒரு கிராமத்துல உள்ளவன், எனக்கு சப்போர்ட்ஸ் இருக்குமா, மக்கள் மத்தியில சப்போர்ட் இருக்குமா, உறவுகள் சப்போர்ட்டுக்கு வருவாங்களா, நண்பர்கள் சப்போர்ட்டுக்கு வருவாங்களா, ஒரு ஜனாதிபதி இருந்து வருவாங்களா? போமா, நாம போக முடியுமா? ஜனாதிபதி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது அதற்கு சப்போர்ட்டாக, சாட்சியாக யார் வருவார்? யாருமே போக மாட்டோம், நினைச்சே பார்க்க முடியாது. சரி, அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜி எப்படி தீர்ப்பளிப்பார்? கோர்ட்டுகள் என்ன எப்படி எல்லாம் தீர்ப்பு வருதுன்னு பாக்குறோமா இல்லையா?
என்ன மாதிரி தீர்ப்புகள்லாம் வருது. நான் அதை விமர்சிக்கிறதுக்கு வரல. எந்த மாதிரி ஆயிடுச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய கோர்ட்டுகள்லாம் எப்படி ஆகுது அப்படிங்கறத நீங்க பாருங்க. செய்தி துறைகளை நம்ம பார்க்கிறோம் என்ன மாதிரி இருக்குது. இப்ப கோர்ட்ல இருக்கக்கூடிய காதி பேரு சுரை, காதி சுரை. அங்க ஒரு தாபி, சஹாபி அல்ல. கேள்விகள் கேட்கப்பட்டது. இப்ப இவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, காதி அவர்களே இது என்னுடைய கேடயம். ஒரு ஜமல் யுத்தம் என்று ஒரு யுத்தம் நடந்தது, காதிக்கு தெரியும். நான் அங்கே செல்லும் போது இது மிஸ் ஆயிடுச்சு. எனவே நான் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு வரும்போது இவர் வித்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை கேட்ட போது அவர் மறுக்கிறாரு, தரம் மறுக்கிறார். அது அவருடைய இது என்கிறார். இப்ப அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா? இல்ல இது என்னுடையது. என்னுடையது என்பதற்கெல்லாம் நான் என்னத்தை கொண்டு ஆதாரம் காட்டிட்டு இருக்கேமா? இதை நான் வச்சிருக்கிறேன், இது என்னுடையதான், அவங்க அவங்களுடையதுன்னு சொல்றாங்க. அப்போ செய்தனா ஷுரை ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அமீருல் மோமினின் ஜனாதிபதி அவர்களே, இது உங்களுடையது என்பதற்கு 2 சாட்சிகளை நீங்க கொண்டு வாங்கறாங்க. பொருள் அவன் கையில இருக்கு, இது உங்களுடையதான் என்பதற்கு 2 சாட்சிகளை கொண்டு வாங்கறாங்க. கொண்டு வர முடியுமா? முடியும்னா யாரு? என்னுடைய பணியாளர் கம்பர் அப்படின்னு இருக்கிறார். என்னுடைய பணியாளர் கம்பர், அவர் ஒரு சாட்சி. சரி, இன்னொரு சாட்சி என்னுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. ஹசன் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஆளு, சாட்சி அப்படின்னு சொன்ன போது காதி ஷுரை சொல்றத பாருங்க. கம்பரா, அவருடைய சாட்சியை நான் ஏத்துக்கிறேன். உங்க மகன் ஹசன் அவர்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் யார் ஹசன் ரலியல்லாஹு தஆலா? சாதாரண அருள் பைத்தை சார்ந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, ஃபாத்திமா நாயகினுடைய மூத்த மகனார், சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு லீடர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிவிக்கப்பட்டவர்கள், வாழ்த்தப்பட்டவர்கள், சுவன இளைஞர்களினுடைய தலைவர் என்று சொல்லப்பட்ட சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சாட்சியை நான் அங்கீகரிக்க மாட்டேன் என்கிறார்கள் காதி ஷுரை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அரண்டு போனாங்க. என் பிள்ளையினுடைய சாட்சியை நீங்க சின்ன பிள்ளைல, அவங்க பணத்து பெரியாரா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சின்ன பிள்ளை, அப்புறம் அபூபக்கர் சித்திக் நாயகம் காலம், உமர் ரலியல்லாஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு 3 ஆட்சி காலம் முடிந்து இப்போ அவங்க கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளா இருக்கு. ஹசன் ரலியல்லாஹுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே. என்னுடைய பிள்ளையை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் சுவன தலை இளைஞர்களினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க என் பிள்ளையினுடைய சாட்சியை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது காதி ஷுரை சொல்றாங்க, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், ஒரு தந்தையினுடைய சாட்சி மகனுக்கோ, மகனுடைய சாட்சி தந்தைக்கோ செல்லுபடியாக ஆகாது, சொல்ல முடியாது. தந்தைக்கு மகனோ, மகனுக்கு தந்தையோ சாட்சியாக நிற்க முடியாது. அமீருல் மோமினீன், உங்கள் மகனினுடைய அந்தஸ்து மிக உயர்வானது. ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்து மிக மேலானது, உன்னதமானது, சிறந்தது. அதுக்கு நாங்கெல்லாம் ஈடாகவே ஆக முடியாது. ஆனால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சிகள் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் சாட்சியாக வர முடியும், யார் சாட்சியாக வர முடியாது என்பதை குறித்து அவங்க தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. எனவே ஒரு மகன் தந்தைக்காக சாட்சி சொல்ல முடியாது. உங்க மகன் உண்மையாளர், நேர்மையாளர், சத்தியமாளர், ஆனால் சாட்சியாக வர முடியாது. சரியா அவங்களுடைய சட்டம். அப்ப அவங்க சொன்னாங்க, வேற சாட்சி கிடையாது. நீங்க 2 சாட்சியை கொண்டு வராததின் காரணத்தினால் இந்த பொருள் அவனுடைய கையில, யூதனுடைய கையில இருக்கிறதா, இந்த பொருள் அவனுக்கு உரியது என்று நான் தீர்மானிக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க. இந்த காதி ஷுரைக்கு தெரியுமா தெரியாதா? அலி ரலியல்லாஹு தஆலா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அலி ரலியல்லாஹு தஆலா பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையாளர் என்று தெரியுமா தெரியாதா? தெளிவாக தெரிந்திருந்த பொழுதிலும் கூட அவங்க எப்படி ஒரு தீர்ப்பை செய்யறாங்க.
தேநீருக்கான இடைவெளி. ஆமா, அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒரு தீர்ப்பை செய்யறாங்க. என்ன தீர்ப்பு? நீங்க சாட்சிகளை கொண்டு வர முடியாததுனால, பொருள் அவர் கையில இருக்கிறதுனால அவர்கிட்ட இதை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னா, அழிறது ஒன்னும் சொல்லல, சமயனா வாத்தானா சரின்ட்டான். இந்த யூதருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் ஒரு சாதாரண பிரஜை, இந்த நாட்டினுடைய குடிமகன், ஆனா அவங்க இந்த நாட்டினுடைய தலைவர், லீடர். அவங்க நினைச்சா அந்த ஜட்ஜை மாத்திட்டு வேற ஜட்ஜை வைக்கலாம். அதற்கான உரிமை அவங்க கையில பவர் இருக்குது. இப்படி ஒரு பவர்ஃபுல் மேலுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை இவர் செய்கிறார், இந்த காதி செய்கிறார். அப்படி ஒரு செஞ்சா நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமரா இருந்தா என்ன நடக்கும்? அன்னைக்கே சீட்டு கிழிஞ்சிடும்.
அவங்க சமயம்தான் போறாங்க. ஏத்துக்கிட்ட அப்படின்னு போறாங்க. எந்த பேச்சு பேசல. ஆச்சரியமாக போன போது இந்த யூதன் கேட்கிறான், இதுதான் தீர்ப்பா அப்படின்னு கேட்கிறான். ஆமா, அதான் தீர்ப்பு, இதான் சரியா. ஆச்சரியப்பட்டு போனான். அவன் நினைக்கிறான், என்னடா இது ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக எனக்கு தீர்ப்பு செய்வாங்களா? உண்மையிலேயே அந்த பொருள் அவர்களுடையது. அவங்க ரசூலுல்லாவுடைய மருமகனார், ரசூலுல்லாவினுடைய சகோதரர், ரசூலுல்லாவை ஆரம்பத்திலேயே சிறு வயதிலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு நபர், சொர்க்கவாதி என்று புகழப்பட்டவர்கள், அறிவு திலகம் என்று நபிகளாலேயே புகழப்பட்டவங்க, சொர்க்கவாதிகளினுடைய 2 பிள்ளைகளினுடைய இளைஞர்கள், சொர்க்கத்தினுடைய இளைஞர்களினுடைய தந்தை, தலைவர்களுடைய தந்தை, அவங்களுடைய மனைவி பாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அது மாத்திரமல்ல சோழ பெண்களினுடைய தலைவி. இவ்வளவு சிறப்பு இருக்கும் போது அதையெல்லாம் பார்க்காம ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக எனக்கு சாதகமான தீர்ப்பா, அவனால அது நம்பவே முடியல. அப்படியே திகைச்சு போயிட்டான். இதுதான் தீர்ப்பான்னு கேட்டான். ஆமா, அதான் தீர்ப்பு. அவன் கைய உயர்த்திட்டான். அப்படியே அரண்டு போனான். ஜட்ஜ் அவர்களே, நீதிபதி அவர்களே, இதுதான் தீர்ப்பு என்றால் நான் இதற்கு மேல நான் உண்மையை மறைக்க முடியாது. அவங்க சொன்ன நாடுல அந்த இடத்துல இது மிஸ் ஆகி கீழே கடந்தது, நான் எடுத்தேன். அது அவங்களுக்கு உரியதா இல்லையாதுன்னு அப்ப எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு தெரியுது. இப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க, நான் கீழே கிடந்த எடுத்ததுதான், அது என்னுடையது அல்ல, இது அவர்களுடையது என்பதை நான் அவர்களிடத்திலே ஒப்படைக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வந்த போது அவங்க பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. அதோடு அவன் சொன்னான், இதுதான் தீன் மார்க்கம் என்று இருக்குமையானால், இது உண்மையான மார்க்கமாக இருந்தால் மாத்திரமே இப்படியெல்லாம் தீர்ப்பளிக்க முடியும். எனவே நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வரணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, நம்மை கொண்டு இந்த ஒரு பிரச்சனையில ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, பாக்கியம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா முஆத் லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஆதே, உங்களை கொண்டு ஒரு நபருக்கு நேர்வழி கிடைக்கிறது, ஹிதாயத்து கிடைக்கிறது என்றால் அது இந்த துனியாவில் இருக்க அத்துணை நிலவும் சேர்ந்தது. அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எது இருந்தாலும் நீங்க பொறுத்துக் கொள்ளுங்கன்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய விஷயம்! இப்ப தன்னை கொண்டு ஒரு யூதருக்கு ஹிதாயத்து கிடைத்திருக்கிறது என்பதும் அவங்க கையில ஒப்படைக்கப்பட்ட ஜட்ஜால திருப்பி வாங்கி ஒப்படைக்கப்படுது. நாங்க அவன் ஒத்துக்கிட்டான், கலீஃபா அவர்களை அமீர் முஃமினீன் விடுபடிகள் கொடுக்கும் போது அந்த இதை கொண்டு அவங்கிட்டயே கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, நான் ஏறி வந்த குதிரையை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, நடந்து போலாம். அன்னைக்கு காரு பஸ்ன்னு சொன்னா, வாகனம் சொன்னா குதிரை தானே, குதிரை ஒட்டகம். அவங்க குதிரையில வந்தாங்க, அந்த குதிரையும் அவன் கையில கொடுத்து அவனுடைய தன்னுடைய விருப்பமான அந்த கவசத்தையும் அவன் கையில கொடுத்து, இதை நீயே வச்சுக்கோ, என்னை கொண்டு அல்லாஹ் உனக்கு ஹிதாயத்தை தந்தது இதை விட எனக்கு பன்மடங்கு பெரியது என்று சொல்லிட்டு போறாங்க. இந்த நேர்மை என்பது எவ்வளவு பெரிய வழிகாட்டுதல்களை தருகிறது, எத்தனை பேருக்கு அது ஹிதாயத்தை வழங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த தகவலை நான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு எத்தனை இடங்களை நம்ம பார்க்கிறோம், நம்முடைய நீதியாளர்களாக இருக்க வேண்டியவர்கள், காதிகளாக இருக்க வேண்டியவர்கள், அவர்களினுடைய சுயநலத்திற்காக அல்லது எங்கே தான் பாதிக்கப்பட்டு விடுவோமோ என்பதற்காக எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அல்லது மக்கள் தங்களை புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்லாம் பாக்குறாங்களா இல்லையா? என்ன மாதிரி ஒரு சூழல் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப இறையச்சம் இருந்தால் இந்த மாதிரி இருக்காது. அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், தக்குவா, நீங்க நேர்மையாக நடங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது. தக்குவா, இறையச்சத்திற்கு தக்குவாவிற்கு நெருக்கமானது நீதியாக நடப்பதுதான், நேர்மையாக நடப்பது. ஏன்னா அது லேசான விஷயம் அல்ல என்று அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ் அதுதான் என்ன செய்யறான், லேசான விஷயம் அல்ல என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பனு இஸ்ரவேலருடைய காலம், புகாரியிலேயே இந்த செய்தி இடம்பெறுகிறது. பனு இஸ்ரவேலருடைய காலத்துல கடல் கடந்து ஒரு மனிதர், ஒரு வியாபாரி, அவர் ஒரு பிசினஸ் மேன், ஒரு ஊருக்கு வரார். அந்த ஊர் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் உள்ள ஊர், நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கக்கூடிய ஊர். அதுல சரக்குகள் வாங்குறதுக்கு வர்றாரு. நல்ல சரக்குகள்லாம் அந்த முறை வந்திருக்கு, பல முறை வருவாரு, அந்த தடவை நிறைய வந்திருக்குது. அவரு கொண்டு வந்த காசை விட அதிகமான பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்துருச்சு. ஒரு 1000 தீனார் கூடுதலாக தேவைப்படுது அவருக்கு, அவர் கையில இல்லை. அப்ப அவர் விசாரிக்கிறாரு, யாராவது கடன் தருவாங்களா, இங்க கடன் யாராவது கடன் தருவாங்களா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது, ஏன்னா 1000 தீனார் என்பது ஒரு பெரிய தொகை, அது தங்க காசு. அன்றைய காலத்துல தீனாரு, திரகம், தங்க காசு, வெள்ளி காசு தான் பணமாக இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, அவர் கேட்கிறாரு, எங்கேயாவது நமக்கு கடன் தரக்கூடிய யாரா இருக்கிறாங்களா, யார்ட்டாவது நம்ம கைமாத்து வாங்க முடியுமா, கடனாக பெற முடியுமா? ஏன்னா அமௌண்ட் ஒரு பெரிய அமௌண்டா இருக்குது, 1000 தங்க காசுங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மனுஷன் இருக்கிறாரு, இவர் எல்லாருக்கும் உதவுற ஆள் தான், ஒரு தங்கமான ஆளு, நல்ல மனுஷன், நீங்க வேணா அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. அவர் வந்தார், வந்து கேட்டாரு, இந்த மாதிரி நான் ஒரு பிசினஸ்மேன், இந்த ஊரை சார்ந்தவன், இந்த தடவை வந்தேன், வரும் பொழுது கொஞ்சம் கூடுதல் சரக்குகள் வாங்கிட்டேன், அதெல்லாம் எனக்கு தேவைப்படுது, நெசசரி, நான் அதை கொண்டு போனா நல்ல விலைக்கு என்னால விற்க முடியும் என்னுடைய ஊர்ல. ஆனா இப்ப என் கையில போதிய அளவுக்கு காசு இல்லை, ஒரு 1000 தீனார் எனக்கு அதிகமாக தேவைப்படுது, கடனாக எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாரு, கடன் கேட்கறதெல்லாம் இருக்கட்டும்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியாத, தெரியாத ஒரு நபர் நம்ம கடன் கொடுப்போமா? யாருமே தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியல, அதனால ரெக்கமெண்டுக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வா, நீங்க கொடுங்க. ஒரு ஆள் இருக்கணும்ல, ஒரு ஆளா தான் பரவாயில்ல ஆஜியார், இவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், கொடுங்க, நல்ல மனுஷன் தான் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா, அட இவரே சொல்லிட்டாரு கொடுப்போமா, கொடுப்போம். இது கொடுக்கக்கூடிய ஆள் தான், ஆனா யாருன்னே தெரியாது, இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்கிறாரு. நான் உங்களை பார்த்ததே இல்லையே, யாருன்னு எனக்கு தெரியாது, எந்த ஊரும் தெரியாது, இப்ப இந்த ஊரு நீங்க சொல்ல போய் எனக்கு தெரியுது, நான் எப்படி உங்களுக்கு 1000 தீனார் தருவேன்? 1000 தீனாருங்கிறது ஒரு பெரிய தொகை, பல லட்சக்கணக்கான தொகை. அது இன்றைய ரிங்கிட்ட எடுத்துக்கிட்டாலே லட்சத்தை தாண்டும். அப்ப அவ்வளவு பெரிய தொகையை நான் தர்றதா இருந்தா எனக்கு யாராவது ஒரு சாட்சியை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு போது, அவர் சொன்னார், இந்த ஊர்ல பெருசா எனக்கு நெருக்கமானவங்க யாரும் இல்லை, நான் வருவேன், என்னுடைய பிசினஸ் படிப்பேன், போயிட்டே இருப்பேன், ஆனாலும் ஒரு சிறந்த சாட்சி ஒருத்தர் இருக்கிறான். யாரு? அல்லாஹ். அவர் அரண்டுட்டார். சரி, சாட்சியாக அல்லாஹ் சொன்னீங்க, பொறுப்பாளர் நீங்க தரல அப்படின்னா, நீங்க வாங்குறதுக்கு சாட்சி அல்லாஹ் வச்சிருக்கீங்க, நீங்க தரலன்னா யாரு பொறுப்பாளர்? நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க. நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வரணுமா இல்லையா? ஆமா, கூட்டிட்டு வரணும். அதுக்கும் ஒரு பொறுப்பாளர் இருக்கிறேன். யாரு? அல்லாஹ்ங்கிற. அதுக்கும் அல்லாஹ் சொல்றாரு. சட்டுன்னு எழுந்தாரு, உள்ள போனாரு, 1000 தீனார் எடுத்து கையில கொடுத்துட்டாரு. ஏமாத்திரம் எத்தனை பேர் இருப்பான். இப்ப அதெல்லாம் இப்படி அல்லாஹ் நம்ம சொன்னதுனால நம்பி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவன் சரியான ஆளா பொய்யான ஆளா தெரியாதவருக்கு, ஆனாலும் அந்த வார்த்தையின் மீது, அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்குல், அது அல்லாஹ்வை சாட்சியா சொல்லிட்டான், அல்லாஹ்வை பொறுப்பாளராக வக்கீலாக சொல்லி இருக்கிறான், இதற்கு மேல எனக்கு எதுவா தான் பரவாயில்லை. அவர் பெரிய செல்வந்தர், 1000 தீனாரை கொண்டு கையில கொடுத்துட்டார். எப்ப தருவ அப்படிங்கறதையும் கேட்டார். இன்னும் நாளையில நான் திருப்பி வருவேன், கப்பல்ல தான் வரணும், அது கப்பல் போக்குவரத்து காலம், வேற வழி இல்ல, கப்பல்ல தான் வரணும், கடல் கடந்து வர வேண்டி இருக்குது, நான் என்ன செய்வேன், இன்ஷா அல்லாஹ் இந்த நாளையில நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். போய் பிசினஸ் பண்ணாரு, கொண்டாரு, அவருக்கு கிடைச்ச லாபம் எல்லாம் கிடைத்தது. குறிப்பிட்ட காலத்துல கப்பல்ல போகணும், ஆனா அதுக்கு தோதுவான காலத்துல கப்பல் வரல. அவர் ஒரு டேட்டு சொன்னாருன்னு வைங்களேன், நான் மே மாசம் 9ஆம் தேதி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இவர் மே மாசம் 1ஆம் தேதியே வர முடியும். ஆனாலும் ஒரு சேப்புக்காக ஒரு 9 நாள் 10 நாள் கடந்து என்ன செய்றார் சொல்றார். ஒருவேளை காத்துகள் அதிகமாகி
கப்பல் வேற திசைக்கு திரும்பி அல்லது போதிய அளவுக்கு காற்று இல்லாமல் கப்பல் சுலபா வந்து ஏதாவது நடந்துருமா இல்லையா? அதனால ஒரு சேஃபுக்காக வேண்டி கூட ஒரு 10 நாள் சொல்லிதான் இருக்கிறார், அது ஒரு மாசம் கூடுதலாக சொல்லி இருக்கிறார். ஆனாலும் அந்த காலத்துல எல்லாம் இந்த டேட்டுக்கு பிளைட், இந்த டைம்ல பிளைட் புறப்படும், அந்த டைம்ல கப்பல் புறப்படும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த காலத்துல இல்லை. கப்பல்ல ஆட்கள் வந்தாங்க சேர்ந்தாங்கன்னா எடுத்து புறப்பட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இப்ப அந்த அளவுக்கு கப்பல் வரல. கப்பல் வரும் 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 ஏன்னா வேற இடத்துல இருந்து வரக்கூடிய கப்பல் இங்க வந்து அந்த பக்கமா போகணும், இங்க வந்து ஆட்களை ஏற்றிட்டு போவோம். ஆனா அந்த கப்பல் வரல. ஒவ்வொரு நாளும் வந்து விசாரிக்கிறாரு, கப்பல் வருமா, இன்னைக்கு வருமா, இன்னைக்கு வருமா, இன்னைக்கு வருமா. அங்க இந்த டெலிபோனாவா இருந்தது, தகவல் கொடுக்கிற கப்பல் வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சேட்டலைட் மூலமா கொடுக்க முடியுமா? என்ன இருந்தது அந்த காலத்துல? கப்பல் தூரத்துல தெரிஞ்சா கப்பல் வருது அப்படின்னு இந்த தகவல் போவோம், இங்க வந்து நிக்கும், ஒரு 2 நாள் கப்பல் இங்க கிடக்கும். கப்பல் வந்துருச்சுங்கிற தகவல் ஊருக்கு போவோம், மக்கள் வந்து ஏறுவாங்க. யாரு புறப்படும் போது அந்த காலத்துல அப்படிதான் சிஸ்டம். இந்த மாதிரி நிலையில கப்பல் வர வரணும் ஒவ்வொரு நாள் வந்து பாக்குறது எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் இதற்கு மேல் கப்பல் வந்தாலும் நாம் என்ன டேட் அவருக்கு கொடுத்தோமோ, மே 9 சொன்னோம் இல்ல, அந்த டேட்ல போய் சேர முடியாது. அது அவருக்கு தெரியும். ஏன்னா பல முறை அவர் போயிருக்கக்கூடிய தூராது. இனிமேல் கப்பல் வந்தால் இன்னைக்கு வந்தா சரி, இதுக்கு மேல வரல அப்படின்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தூரம். இப்ப ஏப்ரல் கடைசி ஆயிடுச்சு, மே 9க்கு நம்ம தர்றேன்னு சொல்லி இருக்கிறேன். இனிமேல் கப்பல் வந்து நாளைக்கு நாள் என்று வந்தாலும் கூட அந்த 9ஆம் தேதி போய் சேராது, வாக்கு மாறினதாயிடுமே அப்படிங்கிற மனசு அவருக்கு துடிக்குது. அவர் என்ன செஞ்சாருன்னா அப்படி பார்த்தாரு, ஒரு பெரிய மரக்கட்டை ஒண்ணு கிடந்தது. அந்த மரக்கட்டையை எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். கீழே கடந்த ஒரு கட்டையை எடுத்துட்டு கொண்டு வந்து அதை தோன்றுறாரு. அதை தோண்டி அதுக்குள்ள 1000 திரவம் உள்ள வைக்கிறார். வச்சு அந்த மேல தோண்ட கரக்கட்டையை வச்சு அது மேல மூடுறாரு. மூடுறதுக்கு முன்னால ஒரு கடிதத்தை எழுதுறார். நான் உங்களிடத்துல இந்த தேதியில பணம் வாங்கி இருந்தேன், 1000 திரவம் வாங்கினேன். அப்படி வாங்கிய பொழுது இந்த டேட்ல உங்களுக்கு திருப்பி தரேன்னு சொன்னேன். அது நான் உறுதியாகத்தான் இருந்தேன். ஆனா என்ன செய்யல, கப்பல் வரல. நானும் கப்பலை எதிர்பார்த்து வரல. நான் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து, அல்லாஹ்வை வக்கீலாக வைத்து நான் வாங்கிய பணம். எனவே இப்போதும் அல்லாஹ்வை பாதுகாவலனாக வைத்துத்தான் இந்த பொருளை நான் என்ன செய்யறேன், அவங்கள்ட்ட அனுப்புறேன்னு சொல்லி நல்லா ஆணியை வச்சு அரைஞ்சி கொண்டு அந்த காசை எல்லாம் நல்லா பேக் பண்ணி அந்த மரக்கட்டை தூக்கி கடல்ல வீசிட்டார். அல்லாஹ் உன்னுடைய கவனத்துக்கு வீசிட்டார். என்ன தவக்கல் இருக்கணும்னு யோசிங்க. எவ்வளவு பெரிய தவக்கல் இது, எவ்வளவு பெரிய ஆச்சரியம். நேர்மை தவறிவிடக் கூடாது என்பதற்காக அவர் செய்த அந்த காரியம். இவர் 9ஆம் தேதி வர்றாரு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி கப்பல் வருதான்னு பாக்குறதுக்கு அந்த செல்வம் தான் ஒரு நாள் கடற்கரைக்கு வருவார். அவர் ஒரு 4-5 நாளா வந்துகிட்டு இருக்கிறார். கடைசியாக 9ஆம் தேதி வந்து பாக்குறாரு, கப்பலை காணோம். கப்பல் வரல. கப்பல் வந்தா அவர் வருவாரு, இவர் நம்புறாரு. கப்பல் அப்படியே பார்த்துட்டு கப்பல் வரல. அப்படியே ஒரு கட்டம் மிதந்து வந்து ஒரு காலடியில வந்து விழுது. ரப்புல் ஆலமீனை பாருங்க, உமைய தவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த அவர்களுடைய காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஆனா நம்மளோட சஞ்சலம் தான் இருக்கு. இதெல்லாம் நடக்குமா, செய்யுமா, முடிஞ்சிடுமா, போடலாமா, போடுவோமா, 1000 தீனாரை கொண்டு கடல்ல வீசுவோமா, நம்பிக்கை இருக்கா நமக்கு? அல்லாஹ் கொண்டு சேர்த்துமா நம்பிக்கை வைக்கிறோமா? அந்த தவக்கு நம்ம இடத்துல இருக்கிறதா? முடியாது. லேசான விஷயம் இல்லை. அதான் நேர்மைங்கிறது லேசான விஷயம் கிடையாது. தீர்ப்பளிப்பது என்பதும் லேசான விஷயம் அல்ல. அதனால்தான் அல்லாஹ் அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து கொடுத்த ஆரம்பத்தில் சொன்னமல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி கிடைக்கிறது அந்த முகசைத்தேன் என்று சொல்லக்கூடிய நேர்மையாளர்களுக்கு. அந்த கட்டை வந்து அவர்களே வந்து விழுது. அப்படியே மிதந்து வந்து கரெக்டா அந்த தேதியில அல்லாஹ் கொண்டு சேர்த்துனா காலை அவர் பார்த்தா என்னடா கட்டை வந்து விழுத, சரி கொண்டு போவோம், வீட்டுல கொண்டு போய் அடுப்புக்கு வைக்கலாம். அன்னைக்கு கேஸ் கிடையாது. கொஞ்ச காலத்துல கேஸே இல்லாம போயிடும் போல இருக்கு. பழைய காலத்துக்கு தான் போக வேண்டிய நிலைமை வந்துருமோங்கிற சூழல் உருவாகிட்டு இருக்கு. அப்படி நிலைமை வந்தாலும் ஆச்சரியத்துக்கு வர்றதுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல், கேஸ், பெட்ரோல், டீசல் இதெல்லாம் இல்லாம ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன செய்யணும், வீட்டுல தாய்மார்கள் அடுப்பு ஊதணும், வச்சுக்கு விறகு கட்டையை வச்சு ஊதிட்டு இருக்க வேண்டியதான். அப்படிதான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு நிலை திரும்பி வந்தால் வரும். அப்படி வரக்கூடிய காலம் தூரத்திலிருந்து இல்லை. நான் இந்த யுத்தத்தை வச்சு மட்டும் சொல்லல. அப்படி ஒரு பிந்தைய காலத்துல எல்லாம் ஒரு காலம் வர வேண்டியது இருக்கு. அருமையானவர்களே, இப்ப அவர் பார்த்தாரு, இந்த கட்டையை தூக்கி நம்ம வீட்டுக்கு போவோம்,
என்ன விஷயம், இது வெட்டி காய போட்டு தண்ணியில நனைஞ்சு கிடக்குது, வெட்டி காய போட்டு வேணா அடுப்பு எரிக்கலாம் அப்படின்னு தன் மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த அம்மா இதை வெட்டி காய போடு. அந்த அப்ப அவர் வந்தாரா? வரல. கப்பல் வரல. கப்பல் வந்தாதானே கப்பல்ல வருவாரு. கப்பல் அவருடைய கப்பலா? அவர் நினைச்ச மாதிரி ஓட்டிட்டு வர்றதுக்கு சொந்த கப்பலா இருந்தா ஓட்டிட்டு வருவாரு. அவர் ஒரு வியாபாரி. அப்ப அவர் வரல. இந்த கட்டை வந்து கிடந்தது, நீங்க கொஞ்சம் வெட்டிருங்க அப்படின்னு வெட்டப்பட்டு அவர் அதை வெட்டுனா அந்த மனைவி வெட்டுறாங்க. அதுல இருந்து புறப்பட காசுகள் விழுது. என்னங்க காசா விழுது? பார்த்தா தங்க காசுகள், 1000 தங்க காசுகள். அதோட கடிதம் இருக்குது. ஆச்சரியப்பட்டு போனார். சொன்ன நேரத்திற்கு அவர் கொண்டு வந்து சேர்த்து விட்டாரு. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய சாட்சியாளன், எவ்வளவு பெரிய நம்பிக்கையாளன், எவ்வளவு பெரிய பொறுப்பாளன். அது அரண்டு போனார் அவர். அப்ப அவர் உண்மையாகவே அல்லாஹ்வை சாட்சியாக்கி இருக்கிறார். உண்மையாகவே அவர் அல்லாஹ்வை வக்கீலாக ஆக்கி இருக்கிறார். முடிஞ்சது. கொஞ்சம் காலம் போச்சு. கப்பல் வந்தது. இவர் திருப்பி பிசினஸுக்கு வரணும். எக்ஸ்ட்ரா 1000 தீனாரையும் எடுத்துக்கிட்டு வர்றாரு. இது போய் சேர்ந்ததா இல்லைங்கிறது இவருக்கு தெரியாது. இல்ல, இவருக்கு தெரியாது தானே. அங்க போன் போட்டு சொல்றதுக்கு காலமாது உங்க காசு கிடைச்சிருச்சுன்னு. இவர் நேராக 1000 தீனார் எடுத்துக்கிட்டே என்ன செய்யறாரு? அவர் கப்பல் இருந்து இறங்கினாரு. பிசினஸுக்கு போறதுக்கு முன்னாலே நேரம் இந்த செல்வந்தர் வீட்டுக்கு வர. செல்வந்தர் வீட்டுக்கு வந்து, இந்தாங்க உங்ககிட்ட நான் 1000 தங்க காசு வாங்கினே, இந்தாங்கன்னு கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்வோம்? என்ன ஆச்சு உங்களுக்கு? கப்பல் லேட் ஆச்சு. ஆமா, கப்பல் வரல, நானும் எதிர்பார்த்தேன் கப்பல் வரல. சரி, அல்ஹம்துலில்லாஹ்னு 1000 நம்ம வாங்கிக்கணும். அப்படிதானே நடக்கும். பெரும்பாலும் நடக்கிறது எப்படி இருக்கும்? ஏன்னா இவர் வந்து சேர்ந்ததா இல்லைங்கிற அவருக்கு தெரியாது. அவர் சொன்னாரு, நீங்க கப்பலை எதிர்பார்த்து இருந்தீங்க, அப்படித்தானே? ஆமா, எதிர்பார்த்தேன். கப்பல் வரலன்னு என்ன செஞ்சீங்க? வரலன்னு என்ன செய்ய முடியும்? ஒரு மரக்கட்டை எடுத்து அதற்குள்ள 1000 தீனாரைய வச்சு அதுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அதை நீங்க கடல்ல தூக்கி போட்டுறீங்களா இல்லையா? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, நீங்க யாரு சாட்சியாக வச்சீங்களோ, யார வக்கீலாக வைத்தீர்களோ அவன் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். என் கையில வந்து சேர்ந்துருச்சு. நீங்க அந்த பணம் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ்னு அவர் அப்படியே அல்லாஹ் புகழ்றார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நான் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சொல்லவில்லை. அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ்வை தவக்கல் வைங்க. அல்லாஹ் மீது தவக்கல் வச்சேன்னு சொன்னா நம்ம நேர்மையாக நடக்கும் போது ஏற்படக்கூடிய சில சஞ்சலங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் நீங்கிடும். அதை பத்தி நாட் ஒரி. அது ஒரு பெரிய ஒரியாக நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் நம்மளை விட்டு நகண்டுட்டான், இவ்வளவு நேரம் சரக்கு தந்துகிட்டு இருந்தான், நம்ம அவங்க பிரச்சனையில ஈடுபட்டதுனால நம்மளை விட்டு நகண்டு போயிட்டு போறான் துனியா. அவன் நம்மை விட்டு நகர்கிறானா? அவன் நம்முடைய உறவை முறித்துக் கொள்கிறானா? முறித்துக் கொள்ளட்டும். நாம் உறவு முடிக்க கூடாது. நம்ம யாருடைய உறவையும் முடிக்க கூடாது. நேர்மையாக நடந்ததால் ஒரு உறவு முறிகிறது என்றால், நேர்மையாக நடந்ததால் ஒரு பிசினஸ் விட்டு போகிறது என்றால், பன்மடங்கான பாக்கியத்தையும் பலனையும் அல்லாஹ் தருவான். அது நமக்கு தெரியாது. நீங்கள் அறியாத புறத்தில் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கிறான். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, எவ்வளவு பெரிய நேர்மை. அவரு போயிட்டு அவர் ஏமாத்தவும் இல்லை. அந்த இறையச்சத்தோடு அந்த நேர்மையோடு அதை அனுப்பி அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அனுப்புறாரு. அதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். திருப்பி ஒரு 1000 தீனாரை கொண்டு வந்து கொடுத்த போது, இது ஏற்கனவே எனக்கு கிடைச்சிருச்சு, நீங்க அனுப்புனதுங்கிறத நேர்மையாக நடந்துக்கிறாரு. இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தம், எவ்வளவு பெரிய தூய்மை, எவ்வளவு பெரிய நேர்மை. அது நேர்மையாக நடப்பது என்பது தக்வாவுக்கு நிகரானது, நெருக்கமானது என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி நிறைய காலங்கள்ல நீங்க பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. முந்தைய காலத்துல பனு இஸ்ரவேலர்கள் நடந்த இன்னொரு தகவலை சொல்றாங்க. நான் பெரும்பாலும் பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுதான் பேசிட்டு இருக்கிறேன். நேர்மைங்கிறது இதுல மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் நேர்மை. தலைப்பே அப்படிதான், அனைத்திலும் நேர்மை. ஆனால் இந்த நேர்மை பெரும்பாலும் எங்கே விலகுகிறது என்றால் பொருளாதாரத்தை அடிப்படையாக வச்சுதான், காசு அடிப்படையாக வச்சுதான் சேர்றது, இணைகிறது, பிரியறது எல்லாம் அதுலதான் இருக்கு. பெரும்பாலும் மேக்சிமம் என்னன்னா பொருளாதாரத்தை வச்சுதான் பிரச்சனையே வருது. நீங்க அம்மாக்கு நிறைய கொடுக்குறீங்க, அவங்க வீட்டுல யாரு இருக்கு, அவங்க அம்மாக்கு யாரு இருக்கிறா? நம்ம வீட்டுல இருந்து 4 பிள்ளைகள் இருக்குது, நீங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம சொத்து சேர்க்க இல்லை, அவங்களுக்கு அப்படி சேர்க்க இல்லை. யோசிக்கிறோமா இல்லையா?
இப்படி பேச்சுகள் வருதா இல்லையா? இப்ப இந்த இடத்துல இப்படி நேர்மையாக நடக்கிறது. அம்மாவை புறக்கணித்து விட்டு மனைவிக்கு கொடுக்கறது எத்தனை இடத்துலங்கள் இருக்கு? கண்டுகிறது இல்லை. கண்டுகொள்ளாம இருக்கக்கூடிய நிலைகள் எத்தனையோ பார்க்கிறோம். அருமையானவர்களை, எல்லா நிலைகளிலும் ஒரு ஆணுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு திருமணம் ஆயிட்டுன்னு சொன்னா தாயா தாரமா அப்படிங்கிற பிரச்சனைகள் நிறைய குடும்பங்கள்ல வருது. அம்மாவா மனைவியா? அப்ப ரெண்டையும் சமாளிக்கக்கூடிய நேர்மையாக நடக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஒரு ஆணுக்கு இருக்கு. அது ஒரு பெரிய சிரமமான ஒரு விஷயம்தான். அங்க உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிப்பாங்க. உரல்ல ஒரு பக்கம் தான் இடிச்சிட்டு இருக்கும், அது ஒரு ஓட்டை தான் இருக்கும். மத்தளன்னா அந்த கொட்டு ரெண்டு பக்கம் டக்கு டக்குன்னு அடிக்கிறாங்க இல்லையா? ரெண்டு பக்கத்துல அடி வருது, அதான் ஒரு ஆண். ஆனால் அந்த நிலையிலும் அவன் நேர்மையாக இருக்கணும் என்பதுதான். அந்த எப்படி நீ நேர்மையா நடக்கணும், சம பங்கோடு நீ நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத மார்க்க நமக்கு சொல்லுது. இன்னொன்னையும் சொல்லுவேன் பாருங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், அவருக்கு ரெண்டு மகன்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் இறந்துட்டார், ரெண்டு மகன் இருக்கிறார். இந்த ரெண்டு அவருக்கு இறந்தவருக்கு ஒரு சொத்து, நியாயமான சொத்து, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இருக்கு சொத்து. வாரிசுக்காரர்கள் என்று எடுத்துக்கொண்டா அந்த ரெண்டு மகன் தான் இருக்கிறாங்க, வேற வாரிசு இல்ல. 50-50, ஆளுக்கு 50, 5 கோடி, 10 கோடின்னா ஆளுக்கு 5 கோடியே கொடுக்கணும். ஆனால் அந்த ரெண்டு மகன்கள்ல ஒருத்தர் இந்த அத்தாக்காரரு சுவாமி இல்லாம இருக்கும் போது அத்தாவுடையே இருந்தார். அத்தாவுக்காக வேண்டி தன்னுடைய பணத்தை மெடிக்கலுக்காக செலவழித்தார். அவருடைய இருந்து அவருக்கான மருந்துகளை வாங்கி கொடுத்தார், உணவுகளை வாயில ஊட்டி விட்டார். இப்படி எல்லா ஹிதமத்துகளையும் செய்தார். இன்னொரு மகன் அத்தாவை கண்டுக்கிறதே இல்லை, சதியா பேசுறதே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல அத்தாவோட அவருக்கு கொஞ்சம் மன சரிவு ஏற்பட்டது, மன முறிவு ஏற்பட்டது. எனவே அத்தா விட்டு விலகி இருந்தார். இப்ப அத்தா இறந்துட்டார். எப்படி பங்கு வைக்கணும்? மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவனுக்கு எல்லாம் கொடுக்காது, குடும்பத்துல உள்ளவங்க மத்தவங்க இருக்கிறாங்க, வாரிசுக்காரங்க இல்ல, மத்தவங்க குடும்பத்துல இருக்கவங்க இருப்பாங்க இல்ல, அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அவனுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அவன் பார்த்தானா, அவன் பார்த்தானா, அத்தாவை கவனிச்சானா, அவனுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, இவன் தானே கவனிச்சாரு, தம்பிக்காரர் தானே கவனிச்சாரு, அண்ணன்காரன் வரலையே, அவருக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ரைட் இருக்கா? நோ ரைட்ஸ். இது அல்லாஹ்வினுடைய தீர்மானம். அல்லாஹ் என்ன தீர்மானிக்கிறான் அப்படின்னா, குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. நீங்க ரெண்டு பேருக்கு என்ன செஞ்சணும்? சமமாக கொடுக்கணும். ரெண்டு பிள்ளைகள் இருந்தாலும் 5 கோடி தான். இவன் கவனிச்சான் அப்படின்னு நீங்க அப்ப எப்படி இதை எப்படி பாக்குறது? இந்த இஸ்லாம் என்ன பாக்குறது? அப்ப உனக்கு காசு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க அத்தாக்கு நீ ஹெல்ப் பண்ணியா, ஹிதமத்துல இருந்தியா அப்படிங்கிறது வருமா இல்லையா? அதை அசிங்கப்படுத்துவதாக ஆகிவிடும். அவனுக்கு கொடுக்காமல் எல்லா பங்கையும் இவனுக்கு கொடுப்பது ஷரியத்தில் தடை வேறு. இரண்டாவதாக அந்த காசுக்காகத்தான் ஏன் தன் அத்தாவை கவனிச்சாங்கிற ஒரு அவப்பெயர் அவன் சுமக்க வேண்டியது வருதா இல்லையா? இப்படி தூர நோக்கத்தை பார்க்கணும். இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், அறிவு சார்ந்த மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம், வழிகாட்டுதல். எனவே இந்த அடிப்படையில நேர்மை என்ன? நீங்க ரெண்டு பேரும் கூட அது அத்தாவை கவனிச்சான், கவனிக்க இல்ல, பேசினான், பேசல, உதாசீனப்படுத்தினா, கண்ணியப்படுத்தினா என்பதெல்லாம் ஆகிரத்துல பாத்துக்கலாம். அதான துனியா, அதான நமக்கு வாழ்க்கை. எவ்வளவு காலங்க வாழ போறோம் துனியால? 50 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 100 வருஷம். அவருக்கு 100 வயசாம்பா, பெரிய ஆச்சரியமா இருக்கு. 100 வயசு என்பது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. 100 வயதை கடந்து போகும்போது ஒரு 100 வயசை கடந்துருச்சுப்பா அப்படின்னு நம்ம பேசுறோம், ஆச்சரியமாக பேசுகிறோம். சில மனிதர்கள் நாங்களும் பாக்குறோம், எங்க ஊர்லயே 1-2 மனிதர்கள் இருக்கிறாங்க, 97-98 வயசை தாண்டவங்க இருக்கிறார். இன்னைக்கு நாங்க பாக்குறோம், எங்க பகுதியிலே இருக்கிறார் ஒருத்தர் 98 வயசை தாண்டிடுச்சு. இன்னைக்கு நின்றுதான் தொழுகிறார், உட்கார்ந்து தொழுவ மாட்டார், சேர்லயே எதுலயும் உட்கார்ந்து தொழுகிறது இல்லை, நின்று தொழுகிறார். இந்த பெரிய தௌஃபீக் இல்லையா? அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கெல்லாம் காலமெல்லாம் நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க. நம்முடைய நெற்றி சுஜூதுல எல்லாம் அந்த படணும், பூமியில பட்டு சுஜூது செய்யக்கூடிய நாம் மரணிக்கும் வரை அல்லாஹ் தௌஃபீக் அல்லாஹ் தருவான். யாருக்கு அந்த மாதிரி முடியாத நிலை இருக்கிறதோ அதை மாற்றி ஆகியத்தை தருவானாக. அப்ப எவ்வளவு காலம் நம்ம வாழ போகிறோம்? அழியாத காலம், நீண்ட காலம். இதற்கு பிறகு அழிவு என்பதோ மௌத்து என்பதோ இல்லை என்பது ஆகிரத்தினுடையது. அப்ப அந்த காலம் வரும்போது அந்த காலத்திற்காக இந்த 100 வருஷங்கிறது நத்திங், ஒண்ணுமே இல்லை.
அப்ப நம்ம யோசிப்போம், அடே நம்ம அப்படி செஞ்சிருக்கலாமே, இப்படி செஞ்சிருக்கலாமே. இதெல்லாம் போற பஸ்ஸை கை காட்டுற மாதிரி. பஸ் போயிடுச்சு, நீ போய் கை காட்ட என்ன செய்யுது? பஸ் வரும்போது கையை காட்டி ஸ்டாப் பண்ணி இருக்கணும். போற பஸ்ஸை கை காட்டுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எனவே இதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நேர்மை நீதி இதனால் ஏற்படக்கூடிய விவகாரங்கள் சங்கடங்கள் இருந்தால் அதை சந்திக்கணும். அந்த பண்பாட்டுக்கு நம்மை ஆளாக்கி கொள்ளணும், நம்முடைய சந்ததிகளை அதுக்கு கொண்டு வரணும். அதற்காக முரட்டுத்தனமாக நடக்கக்கூடாது. நான் நேர்மையா தான் நடக்கிறேன், நீ அப்படி கிடையாது. அதுலயும் மென்மையை கையாளணும். நம்முடைய நேர்மையை செலுத்தும் பொழுது அதற்கு நாம் மென்மையை கையாளணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை சொல்றேன். பனு இஸ்ரவேல் காலத்தில் நடந்ததுதான். புகாரியில இதுவும் இடம்பெறுகிறது. ஒருத்தர் ஒரு நிலத்தை, ஒரு லேண்ட ஒருத்தருக்கு விற்கிறார். ஒரு லேண்டு அதை இன்னொருத்தருக்கு விற்கிறார். இவர் வித்தாரு, அவரை வாங்கிட்டார், முடிஞ்சது. கொடுக்கல் வாங்கல் முடிஞ்சது. ஒரு விலை சொன்னாரு, அந்த வேலை அவருக்கு பொருந்தி வந்தது. ஓகே, நான் இதை வாங்கிக்கிறேன்டாரு, வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. அந்த காலத்துல டாக்குமெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். காசு கொடுத்து இதுல இருந்து இது வரைக்கும் என்னுடைய நிலை. ஒரு கல்லை குத்தி வச்சிருப்பாங்க, அங்கேருந்து ஒரு கல், இங்கேருந்து ஒரு கல், இங்கேருந்து இங்க ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. இந்த லேண்டு முடிஞ்சது, அவ்வளவுதான். அவர் வாங்கிட்டார். வாங்கி கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுல விவசாயம் பண்றார். வாங்கின வரை என்ன செய்ய, அவருடைய நிலமாயிடுச்சுல்ல, விவசாயம் பண்றார். அப்படி விவசாயம் பண்றதுங்கிறது அந்த காலத்துல என்ன, மாடு தானே. மாடுகளை ஓட்டி அந்த ஏறு அந்த காலத்துல, இன்னைக்குதான் நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. அப்ப அந்த காலத்துல அந்த மாடை ஓட்டி அந்த பூமிக்குள்ள அப்படி கிளறது, மண்ணை கிளறி 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 கீழே உள்ள மண் மேலே அப்படிலாம். அப்பதான் அந்த பண்படும், அந்த செடிகள் எல்லாம் முறையாக வளரும். அந்த மண்ணை கிளறுவதற்காக அவரு அந்த ஏர் பூட்டி கிளறி கொண்டிருக்கும் போது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது. அந்த ஏர் எதுலயும் இடிக்குது. என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி தோண்டி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு பானை இருக்குது, செப்பு பானை ஒண்ணு இருக்கு. அது மூடி இருக்கு, கனமாவும் இருக்குது. தூக்குனாரு, நல்ல கணம் எடுத்து வெளியில வச்சாரு. வெளியில வச்சு திறந்து பாக்குறாரு, உள்ள அத்தனையும் தங்க காசு. அவ்வளவும் தங்க காசா இருக்கு, தீனாரா இருக்கு. நமக்கு ஒரு நிலம் வாங்கி நமக்கு இப்படி வந்ததுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? வானத்துல பரப்பமா இல்லையா? அவங்க என்னெல்லாம் வாங்கலாம், ரோட்ஸ் ராய் கார் வாங்கலாமா, இங்க நம்ம பில்டிங் வாங்கலாமா, அப்படி கற்பனையில நம்ம மிதக்க ஆரம்பிப்போம். இப்போ அவரு பார்க்க தெரிஞ்சார். ரெண்டாவது என்ன செய்வோம் அப்படின்னா, வேற எவ்வளவு பார்த்துட்டானோ அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் முதல் விஷயம் அதுதான் பார்ப்போம். இனிமேல் இந்த நேரத்தை நம்ம தூக்கிட்டு போனா என்னத்தை தூக்கிட்டு போறான்னு எவனாவது கேட்பாங்கிறதுக்கு மெதுவா அதை பூட்டி மண்ணை உள்ளே வச்சு மூடிட்டு எல்லாம் இருந்தது பிறகு ரெண்டாவது தான் நம்ம தூக்கிட்டு போவோம். இது எதையுமே அவர் செய்யல. அவர் அங்கே எடுத்தாரு, அந்த பானையை தூக்குனாரு, எங்க போக கூடாதோ அங்க கொண்டு போறாரு. யாரு வித்தாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப இவனை இந்த மாதிரி போறாங்க, நம்ம நினைச்சோம் கிறுக்க, வாழ தெரியாதவன், பொழைக்க தெரியாதவன், நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கோம் இல்லையா? இவன் பொழைக்க தெரியாத, அட வீட்டுக்கு கொண்டு போறதை விட்டுட்டு அவன் வீட்டுக்கு எவன் வித்தானோ அவன் வீட்டுக்கு கொண்டு போறான் அப்படின்னு அவன் வீட்டுக்கு கொண்டு போய் இந்த பானையை தங்கன்னு கொண்டு கொடுக்கிறார். அவர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு, திறந்து பாருங்க அப்படின்னாரு. பார்த்தா தங்க காசு. என்ன இவ்வளவு தங்க காசு இருக்கு? கோடிக்கணக்கு போற இருக்கு. ஆமா, கோடிக்கணக்கா போறோம். என்ன இங்க கொண்டு வந்து என்ன விஷயம் அப்படின்றாரு. இது உங்களதான் அப்படின்னு. என்னடையதான்? எனக்கு என்னப்பா இதெல்லாம் இல்லையப்பா, என்னப்பா இது, என்ன புரியல மாதிரி சொல்ல அப்படிங்கிறாரு அவரு. எனக்கு ஒரு நிலம் வித்தீங்களா, நான் வாங்கினதா இல்லையா? ஆமா ஆமா, நிலம் வித்த, நீங்க வாங்கினீங்க. அந்த நிலத்தை நான் உழுது கொண்டு இருக்கும் பொழுது அதுல இதுக்கு அந்த நிலத்துக்கு அடியில இது கிடைச்சது. சரி, இப்ப என்ன அப்படின்னா, நான் நிலத்தை தான் வாங்கினேன், இந்த பொருளை நான் வாங்கல, அதனால நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு கொடுக்குறேன். கொஞ்சம் யோசிங்க, இப்படி எல்லாம் பண்பாளர்கள் இருந்திருக்கிறாங்களா இல்லையா? ஆனா அவர்தான் நம்ம பேர் வச்சிருக்கிறோமே, விவரம் தெரியாதவன், கிறுக்கன், என்ன ஏதாவது பேர்களை நம்ம வச்சிருப்போம், உழைக்க தெரியாதவன். அப்ப அவர் சொன்னாரு, இங்க வாப்பா, இந்த தங்க புதையல் கீழே இருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த நிலம் என்னுடையதாக இருந்தது. உனக்கு நான் எப்ப வித்துட்டனோ அந்த நிலம் உன்னுடையது. அந்த நிலம் உன்னுடையது, நாம என்னுடையது. உன்னுடைய நிலத்துலதான் கிடைச்சிருக்கு, என்னுடைய நிலத்துல கிடைக்கல. நீ வாங்கிட்டதற்கு பிறகு உனக்கு கிடைச்சிருக்குது, அல்லாஹ் உனக்கு வச்சிருக்கிறான். தூக்கிட்டு போயிரு, இங்க என்ன கொண்டு வராங்கிறான் அவன். அதே மாதிரி போய் சொல்லுவோம், தூக்குங்களாம், எனக்கு வேணாங்களாம்.
நீ இது எனக்கு எதுவும் கிடைக்கக்கூடியது அல்லங்கிறான். அவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது. நான் கேட்கிறேன், அவன் சொல்றான் இந்த நீங்க உங்க நிலம் உங்ககிட்ட இருக்கும் போது இந்த புதையல் உள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சா அந்த நிலத்தை அந்த விலைக்கு எனக்கு விற்பீங்களா? அந்த விலைக்கு விற்பீங்களா? இது 10 கோடி ரூபாய் பணம், அது 5 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கிறீங்க நிலத்தை. 10 கோடி இருக்குது, உதாரணத்துக்கு சொல்றேன், அந்த கணக்குல அவங்க சொல்லல, நான் உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம புரிந்து கொள்வதற்காக. இது 10 கோடி ரூபாய் பெறும், அது 5 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கி இருக்கிறேன். அந்த 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு பொருளை நீங்க 5 லட்சம் ரூபாய் விற்பீங்களா? இந்த பாரு, இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் என்ன பண்ணாத. நிலத்தை நான் உண்டு, அது எனக்கு இருந்தது இல்லாத இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ ஏன் நிலத்துலதான் எடுத்துட்டு வந்தான்னு எனக்கு தெரியுமா? நீ ஏன் கொண்டு வந்தாலும் எனக்கு தெரியாது. தப்பா என்ன விட்டு அதை நீ தூக்கிட்டு போ, அது என்னுடைய தான் பரவாயில்ல, நீ கொண்டு போயிட்டு எனக்கு வேணாம், அது உன்னுடைய அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது, நாங்க வச்சுட்டு தான் போவேங்கிறான். வச்சுட்டு போக கூடாது, தூக்குங்கிறாரு அவரு. 2 பேருக்கு இடையில எப்படி இருக்குது? கடைசியில சரி இதுக்கு எதாவது ஒரு தீர்வு வரணும். ஆமா, தீர்வு வரணும். ஒரு சாலியான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆலிம் இருக்கிறாங்க, ஒரு விவரமான ஆளு, ஒரு சாலியான நல்லடியார். அவர்கிட்ட போ, சரி வாங்க என்று 2 பேரும் அவருடைய தூக்கிக்கிட்டே வர்றாங்க. வந்து நடந்த அவரு உட்கார்ந்து என்னன்னு கேட்கிறாரு, எல்லா நிகழ்ச்சியும் சொல்றாரு. அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது புள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு குழந்தை ஏதாவது இருக்குதா? ஆமா, ஒரு பையன் எனக்கு இருக்கான். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு 25-26 வயசு ஆகுது, கல்யாணம் முடிக்கிற வயசு. கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்ல, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படியா? உங்களுக்கு அல்லாஹ் எப்படி கொண்டு கேட்கறான் பாருங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, 18-20 வயசு ஆகுது, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, நான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன். முடிஞ்சு போச்சு. இவரை 2 பேரும் நீங்க சம்பந்தி ஆயிருங்க. உங்க அந்த பையனை இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து நீங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொருளை அவங்களுக்கு ஹதியாவாக அன்பளிப்பா கொடுத்துருங்க. என்ன அழகான தீர்ப்பு. நீங்க என்ன செஞ்சிருங்க, அந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க 2 பேருமா சேர்ந்து அன்பளிப்பா கொடுங்க. நீங்க வேணாங்கிறீங்க, நீங்க வேணாங்கிறீங்க, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பாங்க, பிள்ளை சாப்பிட்டு போட்டோம். நல்லா இருக்கு, தீர்ப்பு அழகா இருக்கு. இவங்க வேற ஏதாவது ஹைரான காரியங்கள் செய்திருப்பதன் மூலமாக இந்த ஜோடியை கொண்டு வந்து அல்லாஹ் இணைக்கிறான். நீங்க புரிஞ்சுக்கிடணும், நாம் நேர்மையாக நடக்கும் போது அந்த விஷயத்துல மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் நம்ம சால்வ் பண்ணிட்டே இருப்பான், நமக்கு தெரியாது. நமக்கு அது தெரியாது. இந்த காரியத்தை நாம் செய்துதான் அந்த காரியத்தை அல்லாஹ் சீர்படுத்தி இருப்பான். இந்த காரியத்தை நம்ம செஞ்சுட்டோம், ஆனா இதை நம்ம என்ன செஞ்சோம், நேர்மையற்று நாம் நடந்தால் எத்தனையோ காரியங்கள் நமக்கு சீர்கட்டு போய்விடும். பல நோய்களை கொண்டு வந்து அல்லாஹ் தந்துருவான். இதெல்லாம் நமக்கு தெரியவில்லை. ஒன்றோட வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியோடு தொடர்புடையது. ஒன்றோடு ஒன்றை அல்லாஹ் தொடர்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இப்ப கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தாச்சு. கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் என்ன செய்ய, இந்த பணத்தை, இந்த பொக்கிஷத்தை அவங்க அந்த மாப்பிள்ளை அந்த தம்பதிகள் கையில கொண்டு கொடுத்துட்டாங்க. முடிஞ்சது. இப்ப அவங்க 2 பேரும் முதல்ல சந்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் சந்திச்சு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து அல்லாஹ் நம்ம இணைச்சு வச்சிருக்கிறான். முதல்ல கல்யாணம் முடிஞ்சா என்ன செய்யணும்னு கேட்டா 2 பேரும் 2 ரக்காத் முதல்ல தொழுது அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்து, நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் அதை சொல்லி கொடுக்கணும். சுக்ர் செய்து அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை ஹைராக்கித்தான், உனக்கும் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருத்தமானதாகித்தான் என்று துஆ செய்யணும். 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு தான் வாழ்க்கையை தொடரும். வாழ்க்கையினுடைய தொடக்கம் அல்லாஹ்வுக்கு சுக்ராக இருக்கும். அப்படி இருந்தால் சுக்குராகவே நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்முடைய மக்களை சந்தோஷமாக்கி வைக்கணும். அருமையானவர்களே, இப்ப அந்த மாதிரி அவங்க உட்கார்ந்துட்டு அவங்க பேசுறாங்க, அந்த 2 பிள்ளைகளும். ஆமா, ஏன் ஆத்தான் இந்த பொருளை வானாண்டுட்டார், வாத்தாவும் வானாண்டு இதை கொண்டு நமக்கு நம்ம கையில கொண்டு தந்துட்டாங்க. 2 பேருமே வேணாம் என்று சொன்னது நமக்கு எதுக்கு? அந்த 2 பேரும் பேசுறாங்க. அதனால அடுத்த நாள் காலையில என்ன செஞ்சாங்க, அந்த பணத்தை அத்தனை பேரும் தர்மம் செஞ்சு முடிச்சுட்டான். அந்த 2 பக்கம் சாலிஹ்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லையா, நல்லடியார்களுக்கு பிறந்த பிள்ளை இல்லையா, எனவே அவர்களை என்ன செஞ்சுட்டாங்க, அது அத்தனையுமே தர்மம் செய்து முடித்து விட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, எனவே நேர்மையாக நடப்பது என்பது நம்முடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையும் சீராகும். ஆனால் நேர்மையாக நடப்பது என்பது சங்கடம் தான். சில விஷயங்கள் அப்படி இப்படி இல்லை. இந்த நேர்மை, இந்த தீர்ப்பு அப்படின்னு வரும் பொழுது பெரிய சங்கடங்கள் இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நான் ஆரம்பத்தில் டச் பண்ணேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, ஆகிரத்துல நீ எப்படி தீர்ப்பு செய்வாய், நீ ஆகிரத்துல எப்படி தீர்ப்பு செய்வாய், உன்னுடைய தீர்ப்பை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்.
ஏன் நம்பிக்கை இல்லையா? நான் நீ அல்லாஹ் அதில் நீதான் நீதி, நீதான் நேர்மை. ஆனா இந்த உலகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை நான் தீர்ப்பு செய்யலானே படாத பாடுபடுறேன். இந்த 1-2 தீர்ப்புகளுக்கு இந்த பாடுபடுது. நீ கியாமத்துல அத்தனை பேருக்கு நீ தீர்ப்பு செய்யணுமே. இது எப்படி உன்னுடைய தீர்ப்பினுடைய அந்த நுணுக்கத்தையும் ஆச்சரியத்தையும் அழகையும் நான் பார்க்கணும். இந்த துணியாலேயே பார்க்கறதுக்கு ஆச்சரியம் நான் விருப்பப்படுறேன். அப்படியா? சரி, ஒரு இடத்துல நான் சொல்றேன், இந்த நதிக்கரை, நைல் நதிக்கரை, இதுல இந்த மறைவான இடத்துல போய் நீங்க உட்கார்ந்துக்கங்க. உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கேள்வி கேட்கக்கூடாது, இந்த இடத்த விட்டு எழுந்து போகக்கூடாது, எது நடந்தாலும் பேசக்கூடாது. சரி ரப்பே அப்படின்னா, என்னுடைய தீர்ப்பை நீங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கணும். சரின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாங்க. ஒரு மறைவாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருத்தன் குதிரையில வர்றான். அவன் கையில பேக்கும் இருக்குது. ஒரு பேக்கையும் வச்சுட்டு வர்றான். அந்த இடத்துல இறங்குறான். தாகமா இருக்கு. அந்த பேக்கை ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சுட்டு நேரம் அப்படியே என்ன செய்யறான்? தண்ணிய எடுத்து குடிக்கிறான். தாகம் தீர்ந்து அவன் திரும்பி வந்து என்ன செய்யறான்? குதிரையில ஏறி போயிட்டான். பேக்கை மறந்துட்டான். பேக்கை மறந்துட்டு போயிட்டான். இனி கொஞ்சம் நேரம் இருக்கும். இன்னொருத்தன் வரலாம். இன்னொருத்தன் வந்து அந்த இடத்துல வந்து அவனும் தண்ணியை குடிக்கிறான். தண்ணியை குடிச்சு திரும்பி பார்க்கணும். ஒரு பேக் இருக்குது. பேக் இருக்கு. திறந்து பார்க்கணும். எக்கச்சக்கமான பணம். அதை தூக்கிட்டு போறான். இவங்களுக்கு 2 தடவை பக்குன்னு வருது. மூசா டேய் பேக்கை வச்சுட்டு போறீங்களா அப்படின்னு சொல்ல வேண்டியது வருது. சொல்லல. அல்லாஹ் சொன்னா பேசக்கூடாது, பாத்துக்கிட்டே இருக்கணுங்கிறான். அப்படிதானே கண்டிஷன். இப்ப இவன் வேற ஒருத்தன் வந்து அவன் தூக்கிட்டு போறான். அவன் குதிரையில வந்தவன் தூக்கிட்டு போறான். உன்னுடைய பேக்கில வேற ஒருத்தன் தேடி வருவான்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். என்ன செய்யறது? இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் அடுத்தவன் பொருளை தூக்கிட்டு போறானா? இவன் கொஞ்ச நேரம் 3வது ஒருத்தன் வர்றான். அவனுக்கு பார்வை தெரியல. அப்படியே தட்டி வந்து அவன் அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் அந்த பொருளை இழந்தான பேக்கை வச்சுட்டு போனானே அவன் திருப்பி வரான். வந்து கேட்கிறான் இவன்ட்ட, அந்த கண் தெரியாண்ட என்கிட்ட பேக் எங்கன்னு கேட்கிறான். அவன் என்ன பேக்குன்னு கேட்கிறான். இந்த பாரு, இந்த நடிக்கிறதுலாம் அவன் கண் தெரியாத மாதிரி நீ நடிக்கிறாயா? கண் தெரியாத மாதிரி நடிக்கிறையா? பேங்க ஒழிச்சு வச்சுக்கிட்டு எந்த பிரச்சனை பண்றியா நீ? அதுல பல லட்சக்கணக்கான பணம் இருந்தது. எவ்வளவு பெரிய பணம் அது! நீ அதை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு நீ உடனே தரும் அப்படிங்கிறான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு போராடுறான். அதெல்லாம் கிடையாது, நீ வந்து திருடுற, கண் தெரியாத மாதிரி நடக்கிற, உனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும், உண்மையிலேயே எனக்கு கண் தெரியாதுப்பா, அதெல்லாம் முடியாது, தரியா இல்லையா? இல்லைன்னா உன்னை வெட்டிடுவேன் அப்படிங்கிறான். எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். கோவம் வந்துருச்சு. வாள் எடுத்து அவன் தலையை வெட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பக்குங்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை போய் வெட்ட போறானே அப்படின்னு வெட்டிடுவானோ பதங்க வெட்டியாச்சு. தலை துண்டா விழுந்துட்டு அவன் குதிரை ஏறி போயிட்டான். என்ன பேசுறதா இல்லையா, இது என்ன நடக்குது அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் திகைச்சு போயிருக்கிறாங்க. அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் முடிஞ்சுதான் அல்லது நான் பேசலாமா என்ன அப்படின்னு கேட்கறேன். முடிஞ்சது, இப்ப நீங்க பேசுங்க. என்னாச்சுன்னா நீங்க என்னுடைய நீதியை பார்க்கணும்னீங்களா இல்லையா? ஆமா. பாத்தீங்க தானே? ஆமா. இது நீதியா? இப்ப இதான் நீதி அப்படின்னா, ஆமா இதான் நீதி. எப்படி சொல்றேன்? அல்லாஹ் சொன்னான், முதல்ல வந்தானே இந்த வெட்டுனானே, இந்த பேக்கை வச்சு மறந்துட்டு போனானே அவனும், 2வது ஒருத்தன் வந்து பேக்கை தூக்கிட்டு போனானே அவனும் அண்ணனும் தம்பியும். அண்ணன் வர்றது தம்பிக்கு தெரியாது, தம்பி வர்றது தெரியாது. ஆனா அவனுடைய அட்டா இறந்து போயிட்டாரு. இறந்து போன போது இந்த அண்ணன் இருக்கிறானே கொஞ்சம் வேகமானவன், தம்பி கொஞ்சம் பாவப்பட்டவன். அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துட்டாரு. அவனுக்கு பெரிய பொருள் இருந்தது, அவனுக்கு 10 லட்சம் ரூபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மீதி என்ன செஞ்சான், 89 லட்சம் ரூபாய் இவன் சுருட்டிட்டான். அந்த சுருட்டின பணம் தான் அதுல இருந்தது, அந்த பேக்ல இருந்ததெல்லாம். இந்த பணம் யாருக்கு சேர வேண்டியது என்றால் தம்பிக்கு சேர வேண்டிய பணம் அது, அவனுக்கு சேர வேண்டிய பணம் அது. எனவே நான் என்ன செய்தேன், அவனை மறக்க வைத்து இவனை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்து அந்த பொருளை எடுத்து கொண்டு போக வைத்தேன். இது நீதியா இல்லையா? அவன் பொருள் அவனுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, தம்பிக்கு சேர வேண்டிய பொருள் தான் அது, அது நீதி தான். அவன் என்ன செஞ்சான், அந்த கண்குருடன் சொல்றேன். ஒரு காலகட்டத்துல இந்த 2 பேர் அத்தா இருக்காருல்ல, இறந்துட்டான்னு சொன்னோம் இல்லையா,
அவர் அந்த இறந்த அவனும் இந்த குருடும் இவனுக்கு இடையில தான் கண் பார்வை எல்லாம் போச்சு. அதனாலதான் அவனுக்கு அவன் வந்தவன் உனக்கு கண் பார்வை தெரியுது, நீ நடிக்கிறான்னு சொல்றான். இந்த பிறவி குருடனாக வித்தியாசம் தெரியும். கண் பார்வை போயிருந்தா நல்ல பாக்குற மாதிரி இருக்கும், ஆனா பார்வை இருக்காது. அது இடையில பார்வை போனா இப்படி எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த கண் தெரியாதவர் ஒரு காலகட்டத்தில் கண் தெரியும், பார்வையோட இருந்தவர் தான், பின்னால அந்த பார்வை போயிடுச்சு. அவரும் இந்த 2 பேருடைய தந்தை அக்கா இருந்தாங்கல்ல, 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பா இருந்தாங்க, நண்பர்களாக இருந்தா பார்ட்னர் இருந்தாங்க. தொழில 2 பேருக்கு இடையில பிரச்சனை வந்துட்டு அடிப்படை சண்டை வந்தது. அதுல இந்த குருடரா இருந்தாலும் அப்போ பார்வையுடையவரா தான் இருந்தாரு, அவரை கொலை செஞ்சிட்டாரு. கொலைக்கு கொலைதான் பரிகாரம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்துல, பனு இஸ்ரவேல் ஷரியத்துல. யார் வெட்டுவா? அவங்களுடைய பிள்ளைகள் தான் வெட்டணும். யாரை வச்சு வெட்ட வச்சேன்? அவன் பிள்ளைய வச்சு வெட்ட வச்சுட்டேன். என்னுடைய நீதி எப்படி இருக்குதுன்னு அல்லாஹ் கேட்டான். சுப்ஹானல்லாஹ், திகைச்சு போயிட்டான். அருமையான பெருமக்களே, எனவே இந்த 2 பேருடைய தந்தையை இந்த கண் தெரியாதவர் கொண்டிருக்கிறார். அப்ப அவரை கொலைக்கு கொலை, கிசாஸ், பழி வாங்குதல் என்ற அடிப்படையில் இவரை அவருடைய மகனை வைத்தே கொல்ல வைத்தேன். அந்த இளையவருக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை மூத்தவருக்கு மறக்க செய்து நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எனவே இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான தீர்ப்புகள் ஆகிறது நம்ம பார்க்க போறோம். அல்லாஹ் செய்யக்கூடிய அந்த தீர்ப்பதினுடைய அதிசயங்கள், ஆச்சரியங்கள் எல்லாம் லேசானதல். இந்த செய்தியின் வழியாக எனக்கான நேரம் நிறைவு பெறுகிறது. இந்த செய்தியின் வழியாக நான் சொல்ல வருவது என்னவென்றால், எந்த காலகட்டத்திலும் நேர்மை நீதியை தவறி நாம் நடக்கக்கூடாது. மனைவிக்காக வேண்டி தாயையோ, தாய்க்காக வேண்டிய மனைவியையோ இழக்க முடியாது. அதற்காக அடுத்தவர்களுக்காக நம்முடைய உறவையோ, நம்முடைய உறவுக்காக அடுத்தவர்களையோ இழக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தில் நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று வரும் பொழுது, ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டியது வறுமையானால் அதற்கு நாம் துணிவாக இருக்க வேண்டும். அந்த இழப்பு என்பது ஆகிரத்தில் நமக்கு சங்கடத்தை தராது, மாறாக பாக்கியத்தை தரும். இந்த உலகத்தில் சங்கடத்தை தரலாம். நமக்கு கை கூடி வர வேண்டிய ஒரு பெரிய பிசினஸ் நம் கையை விட்டு போயிருக்கலாம். நமக்கு எல்லா காலத்திலும் உதவியாக உறுதுணையாக இருந்தவர் நம்மை விட்டு அகன்று போயிருக்கலாம். நமக்கு நெருக்கமான நட்பு நம்மை விட்டு விலகி போகலாம். அல்லது நம்முடைய உறவு நம்மை விட்டு அகன்று போகலாம். இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கும், இல்லாம இல்லை. இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது இவைகள் எல்லாம் நடப்பது என்பது இயல்பானதுதான். ஆனால் அது ஆகிரத்தில் மிகுந்த பாக்கியத்தை தரும். நம்முடைய சந்ததிகளுக்கும் அது பாக்கியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் அது அமையும். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது பின்னால அல்லாஹ் அவர்களுக்கு அதை உணர்த்துவான். அவங்க செஞ்சது சரி என்பது அவர்கள் பின்னால் உணர வேண்டிய ஒரு காலம் வரும். அப்படி உணரும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் முழுமையான பாதுகாப்போடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும் நம்முடைய சந்ததிகள் இருக்கும். ஆகிரத்தும் நமக்கு பாக்கியமானதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கண்டிப்பாக நேர்மையாகவும் சரியான முறையிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அனைத்திலும் நேர்மையாக இருப்போமாக. வல்ல அல்லாஹ் அத்தகைய பண்பாளர்களாக என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம் இதயங்களில் அன்பையும் நேசத்தையும் பரிவையும் கருணையையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்ற உயர்வான சிந்தனையை நமக்கு தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய மரணத்தை அழகானதாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பாவப்பிழைகளை மன்னிப்பானாக. நம்முடைய குறைகளை மறைப்பானாக. நம்முடைய தேவைகளை, ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கமிக்கவர்களை இதுவரை எதிலும் நேர்மை, எதிலும் எதிலும் இறையச்சம், நீதியாக இருக்கட்டும், கடன் கொடுப்பதாக இருக்கட்டும், பங்கு கிடைப்பதாக இருக்கட்டும், புதைகளாக இருக்கட்டும், 3 வகையான உதாரணங்களை தந்து
எல்லாவற்றிலும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பிரகான விசாரணையோடு கொடுத்தார்கள். நான் இதை எடுத்து அமைப்பிற்கு வேண்டும். நம்முடைய வீட்டில் பணக்காசுகள், பதவிகள், பட்டங்கள் ஆயிரம் வரலாம். அவையெல்லாம் இடைவரும் கிடைத்து போய்விடும். ஆனால் இரையேற்றம் மற்றும் நம்மிடத்தில் இருக்குமானால் நம்முடைய உயிர் உடலை பிடித்தாலும் சரி, சொந்தம் கொண்டு சேர்ப்பது இரையேற்றம் தான். இந்த இரையேற்றம் இருந்தால்தான் நேர்மையும் சுத்தமாக இருக்கும். ரெண்டு இணையாக சொல்லி தந்தால் அகரமில்லாமா என்று அது போன்று அதை நேருக்கு வைத்து எல்லா அடியை கொண்டவர்கள் நிலையில் வைத்து நாம் இறையத்தோடு நேர்மையாக வாழ்வதற்கு எல்லாம் ஒன்பதாக ஒரு அறிவு போட்டிருக்கிறது. அதாவது நமது பேரவை என்பது நாம் அறிந்த பேரவை சபை மஜ்லிஸ் தான். தலைநகரில் இந்திய முஸ்லிம்களால் நடத்தப்படுகின்ற ஒரு கண்ணியமான சபை. அந்த பேரவை நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. அதில் கலந்து கொள்வதற்கான சில விவரங்கள் தந்திருக்கிறது. அதை அப்படியே படிக்கிற கொடுத்த செய்தி. பெருமை பேரவையின் ஏற்பாட்டில் எஸ்பிஎஃப் மற்றும் எஸ்டிபிஎஃப் மெட்ரிகுலேஷன் முடித்த இந்திய முஸ்லிம் மாணவர்களுக்காக உயர்கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் அதான் நிகழ்ச்சி வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி. ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நாளைதான். சனிக்கிழமை நாளை காலை, சனிக்கிழமை காலை 8:30 காலை 8:30 8:30 மணிக்கு தலைநகரில் உள்ள விஸ்மா பர்வீமில் நடைபெறப்படும். விஸ்மா பர்வீம் உங்களுக்கு தெரிந்தாங்க. இந்த நிகழ்வில் அனுபவம் உள்ள ஆலோசகர்கள் மற்றும் கல்வி நிபுணர்கள் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் பிறகு என்ன படிக்கலாம், எந்த துறையை தேர்வு செய்யலாம், எப்படி உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளலாம், மாசா பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப் என்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல் வழங்கியுள்ளனர். முற்றிலும் இதில் கலந்து கொள்வதற்கு இலவசம் தான் நடத்தப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் இந்த எஸ்பிஎஃப் பர்மிட் என்ற வலைதளத்தில் தங்கள் பெயரை பதிந்து கொள்ளலாம். மேல் விவரம் பெற பெர்மிட் பாஸ்புக் அல்லது அலுவலகத்தினுடைய தொலைபேசி அதான் டெலிபோன் நம்பர் 0323780786 இந்த நம்பரில் தொடர்பு கொண்டும் விவரம் பெறலாம். ஆகவே நம்முடைய பிள்ளைங்க யாராவது எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் முடிச்சுட்டு இருந்தாங்க சொன்னா நாளை காலையில 8:30 பெருமையும் கட்டத்தில் அனுப்பிவிட்டுருங்க. போனா நல்ல செய்திகள் பெற்று அதன் மூலமாக சரியான வழிகாட்டு. ஆகவே இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சியை பயன்படுத்திக் கொள்வது நம் பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்வது எல்லா வகையும் உதவி செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு நம்பர் பதிட்டு இதுக்கப்புறம் வீட்டில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து லைஃபா அவன் என் நம்பரை பதிவு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம்